வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். வணக்கம் நேயர்களே, நம்ம ஊர் நாயகர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வாரந்தோறும் நெல்லையில் உள்ள பல நம்ம ஊர் நாயகர்களை சந்தித்து இந்நிகழ்ச்சியின் மூலமாக பல தகவல்களை பெற்று வருகிறோம்னு நம்ம சொல்லலாம். அதே வகையில் இந்த வாரம் நம்ம யாரை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், தமிழ் பேராசிரியர் திரு சௌந்தர் மகாராஜன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம்.
வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு என்ட்ரியை நான் பார்க்க இப்போது. ஸோ இந்த வரிசையில் சார் நிறையா பேராசிரியர்களை நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனாலும் வந்து ஒரு தமிழ் பேராசிரியர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும்போது இந்த தமிழ் சார்ந்த விஷயங்களில் இளைஞர்கள் பக்கம் மோகம் வந்து அதிகமாக இப்போ வரக்கூடிய காலங்களில் இருக்குது. தமிழர்கள் தமிழன் அப்படின்னு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மட்டும் இல்லாமல் பல தகவல்களை அறியணும்னு நினைக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் நீங்கள் எப்போ இருந்து இந்த தமிழ் மீதான ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சது சார்? அதாவது என்னுடைய தந்தையார் சவுந்தரராஜன் அவர்கள் தமிழாசிரியர், முதல்ல சேவேட்ஸ் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். அவர் தான் எனக்குள்ள தமிழ் உணர்வை எனக்குள்ளாக ஊட்டியவர். தினந்தோறும் நாங்கள் சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது எங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா கதைகளில் வந்து சொல்லிக் கொடுப்பார். அதாவது மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், அப்புறம் நாயன்மார்களுடைய கதைகள்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அப்போ இவ்வளோ விஷயங்கள் தமிழில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே ஆழ் மனதிலே பதிந்து விட்டது சின்ன வயசுலேயே. இன்னொன்று, அவர் ஒரு பெரிய நூலகம் வீட்டில் வைத்திருந்தார். அந்த நூலகத்தில் இருந்து நூல்களை எடுத்து அவ்வப்போது படித்து பார்க்கும்போது எங்களுக்கு தமிழின் மீதான ஒரு ஆர்வம் என்பது பள்ளி காலத்திலேயே வர தொடங்கியது. இன்னொன்று, அவரே என்னுடைய தமிழாசிரியராகவும் 6ஆம் வகுப்பில் இருந்தார், 8ஆம் வகுப்பில் இருந்தார், 12ஆம் வகுப்பில் இருந்ததுனால உள்ளே நுழைஞ்ச உடனே முதல் கேள்வி சவுந்தர மகாதேவன், நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்லுவார் அவர். அப்போ என்ன ஆகும்னா, மற்றவங்க சாதாரணமாக இருந்தாலுமே நான் எப்பவும் அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்போ என்ன பண்ணுவோம்னு சொன்னால், நம்ம ரொம்ப கவனமாக பாடல்களை கவனிப்பது, படிப்பது, இப்படியாகத்தான் தமிழுக்குள்ளாக நான் நுழைய தொடங்கினேன். அதில் வந்து சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் கலைவார விழா என்கிற ஒரு போட்டி நடத்துவாங்க. அதில் வந்து ஒரு 300 வகையான போட்டி நடக்கும். நாய்க்குட்டி வளர்க்குற போட்டியில் ஆரம்பித்து தமிழ் எடைவிடாமல் ஆங்கில சொல் கலவாமல் பேசுகிற வரை நிறைய போட்டிகள் நடக்கும். அந்த போட்டிகளிலெல்லாம் பரிசுகள் பெற்றதன் காரணமாக தமிழுக்குள்ளாக நான் நுழைந்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரியாக இப்போ சமீப காலகட்டமாக தமிழின் மீதான ஆர்வமும் அக்கறையும் இளைய சமுதாயத்திற்கு நிறைய பேருக்கு வந்திருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தமிழிலே பேசினால் தவறு என்று தமிழ்நாட்டிலே பேசக்கூடிய ஒரு நிலையில் அதற்கு எதிராக இன்றைக்கு இளைஞர்கள், அதுவும் இப்போது கணினித்துறை சார்ந்து இயங்கக்கூடிய இளைஞர்கள், அதே மாதிரியாக மருத்துவத்துறை சார்ந்த இளைஞர்கள் செயல்படுறாங்க. இதில் திருநெல்வேலியில் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னு கேட்டால், மருத்துவக் கல்லூரியில் கடந்த ஆண்டு 2019 தமிழ் மன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க. அகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மன்றத்தை நம்முடைய டாக்டர் ராமானுஜம் அவர்கள் தொடங்கினார்கள். நான் அந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டேன். அங்கே தான் நான் புரிந்து கொண்டேன், எல்லாருமே அந்த மாணவ மாணவிகள் எல்லோருமே வேட்டி சட்டை அதே மாதிரியாக சேலையோடு அவர்கள் அந்த நிகழ்ச்சியை கொண்டாடினார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்போதுமே ஆங்கிலம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரியில் திடீரென்று தமிழ் உள்ளே நுழைகிறது என்று சொன்னால், இதுதான் பாரதியார் கண்ட கனவுன்னு நினைக்கிறேன். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு சொன்னார் இல்லையா, அந்த கேள்வியை தான் நீங்கள் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார், இப்போ உள்ள இளைஞர்கள் அனைவருக்குமே வந்து இந்த தமிழ் மீதான ஆர்வம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் கூட இந்த 80-90 காலகட்டங்களில் வந்து அனைத்து நாளிதழ்களையும் சரி, வார இதழ்களையும் சரி, உங்களுடைய பெயர் இடம்பெறிக்காத நாள் இல்லை, வருடம் இல்லை அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். அவ்வளோ விருதுகள், அவ்வளவு பாராட்டு சான்றிதழ்கள் இவ்வளோ பெற்றிருக்கீங்க. அந்த ஒரு இளம் வயதில் இப்போது எப்படி சொல்கிறது தெரியல, என்னோட வயது காலகட்டத்திலேயே நீங்கள் பல விருதுகள் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ இந்த மாதிரியான விருதுகள் வாங்கக்கூடிய அளவிற்கு வந்து உங்கள் மீதான தமிழ் மீதான பற்று தந்தை மூலமாக வந்து, தந்தையார் மூலமாக நீங்கள் சொல்கிற மாதிரியாக தந்தையார் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாரையும் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் மாதிரி எல்லோரும் இருக்கிறார்கள், எல்லோரும் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் நீ வந்து அதிலே தனியாக தெரிய வேண்டும் என்று அவங்க சொல்லுவாங்க. சொல்லி நிறைய நூல்களை எனக்கு அவங்க வாசிக்கிறதுக்கு கொடுத்தாங்க. என்னுடைய ஆசான், என்னுடைய ஆசிரியர் சவுந்தரராஜன் தான். என்னுடைய பெயர் வந்து ரெக்கார்ட் படியாக, பதிவேட்டின் படியாக மகாதேவன் தான். அவருடைய பெயர் சவுந்தரராஜன். அதனால் நான் சவுந்தர மகாதேவன் என்று நான் என்னுடைய பெயரை நான் வைத்து கொண்டேன். ஏன்னா மகாதேவன்கிற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் பள்ளியில் நான் படிக்கும்போது அந்த மேடையில் பேசக்கூடிய பேச்சு, வைகோ ஒரு நாள் மேடையில் வந்து பேசினார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் சாலமன் பாப்பையா ஒரு நாள் பட்டிமன்றம் நடத்தினார். அந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைத்து பேசுவதற்கான வாய்ப்பை சவேரியார் மேல்நிலைப் பள்ளி எனக்கு கொடுத்தது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க பேசக்கூடிய விதத்தை எல்லாம் பார்த்துவிட்டு நம்மளும் இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அதற்கான வாய்ப்பை கொடுத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியும் சென்ட் சேவியர்ஸ் காலேஜும் தான். அதில் சவேரியார் கல்லூரியில் நான் படிக்கும்போது ஒரு குறிப்பிடத்தகுந்த சம்பவம் என்னென்னா, 92 நான் படித்து கொண்டிருக்கிறேன். அப்போது ஒரு மாநில அளவிலான ஒரு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி நடந்தது. அந்த கட்டுரை போட்டியில் நான் கலந்து கொண்டேன். அந்த கட்டுரை போட்டி என்னென்னா, இளைஞர்கள் இன்றைக்கு மது போதை பழக்கங்களுக்கு அதிகமாக இலக்காகிறார்கள்,
அதை எவ்வாறு நீங்கள் அதிலிருந்து மீட்டு வருவது என்று ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, கல்லூரியில் படிக்கக்கூடிய முதுநிலை மாணவர்கள் ஒரு 10-15 பேரை சந்தித்தேன். சவேரியார் கல்லூரி மட்டும் இல்லை, அப்போ மரியா கேண்டீன் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சொர்க்கம். இன்றைக்கு தலைமுறைக்கு மரியா கேண்டீன் அதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. இன்றைக்கு சென்ட் சேவியர்ஸ் காலேஜுக்கும் சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கும் இடையில ஒரு பெரிய ஸ்கேன் சென்டர் இருக்குது. அந்த ஸ்கேன் சென்டர் தான் மரியா கேண்டீன். எங்களுக்கு அதுதான் சொர்க்கமான இடம். அந்த இடத்துல தான் நாங்கள் சந்திப்போம். அப்போ அந்த நிறைய பேர் சந்திக்கும் போது அவங்க நிறைய குறிப்புகள் கொடுத்தாங்க. அந்த குறிப்புகளை வைத்து நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரை தான் மாநில அளவிலே தங்கப்பதக்கம் பெற்று தந்தது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி நடராசன் அவர்கள் எனக்கு அந்த தங்கப்பதக்கத்தை 8 கிராம் தங்கப்பதக்கத்தை சென்னைக்கு கொடுத்தார். சென்னையில் வச்சு கொடுத்தாரு. நான் அதுக்கு முன்னாடி சென்னைக்கு போனது கிடையாது. சென்னை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் முதலாக அங்கே போய் இறங்குறேன். எனக்கு பரிசுங்கிறதும் தெரியாது. எனக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கடிதம் வந்துருச்சு. அந்த இடத்துல போய் கங்கையம்மன் கோயில் தெரு கோடம்பாக்கத்தில் இருக்குது. அங்கே போய் நான் நிற்கிறேன். நான் அப்போ சொன்னாங்க, மகாதேவன் ஒன்று நீ தானே தம்பி, ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னாங்க. நான் எல்லோரையும் போல் அமர்ந்து கொண்டிருந்தேன். ஒரு மணி நேரம் ஆச்சு. 2வது பரிசு 3வது பரிசு எல்லாம் சொல்லி முடிச்சாங்க. நம்முடைய பேர் வரல. சரி நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு தான் போகணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா முதல் பரிசு மகாதேவன் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாம் எழுதிய ஒரு கட்டுரைக்கு 7000 பேர் அந்த போட்டியிலே பங்கேற்றார்கள். 7000 பேர் எழுதுனதில் நம்முடைய கட்டுரைக்கு ஒரு பரிசு கிடைச்சிருக்குதா என்று சொல்லி அவர் எம்ஜி முத்து அப்படிங்கிறவர், அவர் அப்புறம் எல்லாரும் எனக்கு கோல்டு மெடல் போட்டாங்க 8 கிராம். அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக மாற்றமாக அமைந்தது. அப்போ நமக்குள்ளாக தமிழ் நம்முடைய அடையாளமாக திகழ்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணமானது வந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா அதுதான். அதுக்கு அடுத்த ஆண்டு 1993 அதே மாதிரியான பல போட்டிகளிலே நான் பரிசு பெற தொடங்கினேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அப்போ தான் தினந்தோறும் எல்லா நாளிதழ்களிலும் என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட மகாதேவன் சாதனை அப்படின்னு போட்டே இருப்பாங்க. அந்த வருஷம்தான் என்ன நடந்ததுன்னா, ஒரு தேசிய அளவிலான ஒரு கட்டுரை போட்டியை மத்திய அரசாங்கம் நடத்தியது. HRD என்று சொல்லப்படுகிற மனிதவள மேம்பாட்டுத்துறை நடத்தியது. அது கல்லூரியில் முதல்ல நடந்தது. கல்லூரியில் நான் முதலிடம் வந்துட்டேன். மாவட்ட அளவில் நடந்தது, அங்கேயும் முதலிடம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பல்கலைக்கழக அளவில் நடந்தது, அங்கேயும் முதலிடம் வந்துட்டேன். தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி தேர்வுக்கு சென்னைக்கு நான் போனேன். தலைப்பு என்னென்னா, இந்தியாவை பற்றி சுவாமி விவேகானந்தர்களுடைய எண்ணங்கள் தான் தலைப்பு. நாம் சென்னையில் போய் அந்த கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டேன். தமிழ்நாட்டின் சார்பாக டெல்லியில் போய் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ 18 மொழிகள்லேருந்து 18 பேரை டெல்லிக்கு அழைச்சிருந்தாங்க. நானும் அங்கே போனேன். தமிழ் பண்பாடு, இந்திய பண்பாடு, இந்தியாவினுடைய தலை சிறந்த இடங்கள், இந்தியாவினுடைய சமயங்கள், சமய நல்லிணக்கம் தொடர்பாக நிறைய வினாக்கள் எல்லாம் எனக்கு தரப்பட்டன. அந்த வினாக்களை தமிழில் கொடுத்தாங்க. அதில் வந்து சிறந்த பதில்களை நான் எழுதி கொடுத்துட்டு நான் அங்கே வந்துட்டேன். ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய விருது அறிவிக்கப்படுகிறது, நேஷனல் அவார்டு அப்படின்னு சொல்லி என்னுடைய வயது வந்து 18 வயது. 18 வயதில் பாரத பிரதமருடைய சத்பவனா தேசிய விருதை நான் டெல்லியில் போய் அன்றைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரசிம்மராவ் அவர்களிடம் நான் பெற்றேன். இது எனக்கு இன்னும் ஒரு அதிகமான ஒரு ஆர்வத்தை எனக்குள்ளாக உண்டாக்கியது. தொடக்கத்தில் எழுதும்போதே ஒரு தேசிய விருது அளவுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ நமக்குள்ளாக ஏதோ ஒரு தமிழ் உணர்வு இருக்கிறது, அல்லது தமிழ் நமக்கு அடையாளமாக இருக்கிறது நினைத்து கொண்டிருந்தேன். அதுக்கு அடுத்த வருஷம் 95 உலகத்தமிழ் மாநாட்டை மதிப்பிற்குரிய அன்றைய தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் நடத்தினார்கள். அப்போ கல்லூரி அளவிலான ஒரு கட்டுரை போட்டியை அவங்க நடத்தினாங்க. அது என்ன கட்டுரை போட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது கவிதைகளில் சமுதாய நோக்கு. எல்லோரையும் போல் நானும் எழுதினேன். அதிலும் முதலிடம் பெற்றேன். அப்போ தஞ்சாவூருக்கு என்னை அழைத்து 5 நாட்கள் அரசு விருந்தினராக தங்குறதுக்கு இடம்லாம் கொடுத்து எனக்கு அந்த விருதினை ஜெயலலிதா அவர்கள் மேடையில் வச்சு வழங்கினார்கள். மகாதேவன் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் என்று சொன்னார்கள். அவங்க வந்து சான்றிதழ் கொடுத்தாங்க. இந்த 3 சம்பவமும் எனக்கு மறக்க முடியாத சம்பவங்களாக அடுத்தடுத்த வருஷங்களில் எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் எனக்கு உண்டாக்கியது. அதுக்கப்புறம் நிறைய நான் வாசிக்க தொடங்கினேன். அதுக்கப்புறம் கல்லூரியில் எல்லா இடங்களிலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறான், எழுதுவான். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எழுதுவேனே தவிர என்னால் பேச முடியாது. அந்த காலகட்டங்களில் பேச்சாற்றல் இல்லாதவனாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், பேசவும் தெரிஞ்சிருக்கணும், எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், அப்போது தமிழ் நமக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி அதுக்கப்புறம் நான் முதுநிலை படிக்கும்போது பேச தொடங்கினேன். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான பதில் அதுதான். எல்லாமே அந்த டீனேஜுங்கிற 10 பருவத்திலேயே பல விருதுகளை, தேசிய விருதுகளை பெறுவதற்கு, பத்திரிகையில் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பாக அமைந்தது. அதற்கு நான் பயின்ற சவேரியார் கல்லூரி, என்னுடைய தந்தையார், என்னுடைய தமிழாசிரியர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏன்னா தமிழாசிரியர்களை எல்லாருமே படங்கள்லேருந்து திரைப்படங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து கேவலப்படுத்தி தான் போடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடியவர்கள் தமிழாசிரியர்கள் தான். இன்றைக்கும் கூட சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் மற்ற மாணவர்களுக்கு, எல்லா மாணவர்களுக்கும் பிடித்த வகுப்பு என்ன வகுப்புன்னு கேட்டிங்கன்னா தமிழ் வகுப்பு தான். என்ன காரணம்னா, இன்றைக்கி காலையில் இருக்கக்கூடிய ஜோ பிடன் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஷயத்தை நான் என்னுடைய வகுப்பில் சொல்லுவேன்.
கூகுள் மீட்டில் தான் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் நடந்த விஷயம், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள், உலகளாவிய அரசியல் நிகழ்வுகள் அல்லது நோபல் பரிசு பெற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கான அருமையான, எளிமையான, இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி என்பதிலே நிச்சயமாக பெருமை உண்டு. சார், இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க பேச்சாற்றல் அப்படின்றது வந்து தமிழ் அதிகமாக ஆர்வம் கொண்டவங்களுக்கும் சரி, தமிழ் உணர்வு கொண்டவர்கள் எல்லாருக்கும் முக்கியமான தேவை அப்படின்னு. இந்த பேச்சாற்றலை வந்து இந்த பட்டிமன்றம் சார்ந்த விஷயங்கள்லேயும் உங்களை ஈடுபட வைத்ததுன்னு சொல்லலாம். அது பேச்சாற்றல் தொடக்கத்தில் வந்து எனக்கு பேச்சாற்றல் இல்லை. இப்போ நான் என்னுடைய வகுப்பு தோழர் விஜய் ஆண்டனி, உங்களுக்கு தெரிந்திருக்கும் இசையமைப்பாளர், எல்லாரும் ஒரே பேட்ச். நாங்கள் சென்ட் சேவிட்ஸில் 92லேருந்து 95 வரை ஒன்றாக நாங்கள் படித்தோம். அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற இளைஞர் நலத்துறையினுடைய உறுப்பினர்களாக அவர் என்ன பண்ணுவார்னா மேளம் இது பண்ணுவார். அதே மாதிரி மேளக்காரங்க மாதிரியே வந்து அந்த ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு தெற்கு பஜாரில் போய் மேளம் வாங்கிட்டு வந்து ஸ்டேஜில் வந்து அடிப்பார். நான் நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணுவேன். முதல்ல நிகழ்ச்சி தொகுப்பு பண்ணும்போது படபடன்னு இருக்கும். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் நம்மளால் பேச முடியுமாங்கிற ஒரு தைரியம் வந்தது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான். எதை பேச வேண்டுமானாலும் எழுதி வச்சுக்குவேன். நான் எழுதி வைத்து கொண்டு தான் நான் வாசிப்பேன். ஒரு பெரிய அரங்கம், அது லெபோ ஆடிட்டோரியம்ங்கிறது ஒரு பெரிய அரங்கம். அந்த ஆடிட்டோரியத்தில் அவர் வந்து நான் நிகழ்ச்சி தொகுப்பு கொடுக்க அவர் கலை நிகழ்ச்சி பண்ணுவார். நாங்கள் ஒரு அணியாக இருந்தோம். அதில் ஓவியத்துக்கு, அது மாதிரி பாடலுக்கு, நடனத்துக்கு, இப்படி எல்லோரையும் ஒருங்கிணைத்து வளர்க்கக்கூடியதாக அந்த கல்லூரியானது எங்களுக்கு இருந்தது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த பேச்சாற்றல் என்பது எப்படி நான் வளர்த்து கொண்டேன் என்று சொன்னால், முதல்ல நிகழ்ச்சி தொகுப்பு கொடுப்பதன் மூலமாக நான் வளர்த்து கொண்டேன். ஸ்கிரிப்டை பேப்பரில் எழுதி வச்சு மைக்கு முன்னாடி வாசிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து அந்த பேப்பரே நமக்கு தேவையில்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எம்ஏ நான் படித்து கொண்டிருக்கும் போது இன்னும் அதிகமாக பேச வேண்டும் என்கிற காரணத்தினால வகுப்பில் ஆசிரியர்கள்ட்ட வேண்டிக் கொண்டு, ஐயா நான் இன்றைக்கி அந்த பாடத்தை நடத்துகிறேன், நீங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டு நீங்கள் பாருங்கள் என்று சொன்னதுக்கப்புறம் நம்மை அறியாமல் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரே சொல்ல திரும்ப திரும்ப பயன்படுத்துவோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அல்லது புரிஞ்சுதா, இப்படி மீண்டும் மீண்டும் ஒரு 50-60 தடவை பயன்படுத்துவோம். இது நான் பேசும்போது எனக்கு தெரியாது, நீங்கள் கவனிக்கும்போது தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அந்த குறைகளை எல்லாம் சொல்லுவார். அப்படியாகத்தான் என்னுடைய பேச்சினுடைய இதுக்குள்ளாக வந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் பேசி பழகினேன். என்னுடைய தந்தையாரிடம் நான் பேசி காட்டுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றத்துக்குள்ளாக நுழைய தொடங்கினேன். அது எப்போ அப்படின்னு கேட்டால், எம்ஏ எம்ஃபில் படித்து கொண்டிருக்கும்போது நிறைய பட்டிமன்றங்கள், அதாவது பட்டிமன்றங்கள் என்பது இன்றைக்கு நகைச்சுவையினுடைய மன்றங்களாக மாறியிருக்கின்றன. அந்த காலகட்டங்களில் வாரியார் சுவாமிகள் திருநெல்வேலியில் வந்து தாமர சபையில் பேசுவார். நான் முதல் பையனாக அங்கே உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். நான் சொல்லுவது என்னுடைய 6ஆம் வகுப்பிலிருந்தே. அது மாதிரி கோபால்ஜி அப்படிங்கிறவர் பாளையங்கோட்டையில் கோபாலசாமி கோயிலுக்கு முன்னாடி அவர் மகாபாரத சொற்பொழிவு நடத்துவார். 48 நாள் உட்காந்து நான் கேட்டுட்டு இருப்பேன். பாளை சண்முகம், அதாவது 7வது மனிதன் ஒரு படம் எடுத்தார், புஷ்பலதா பள்ளியினுடைய நிறுவனர். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கோபாலசாமி கோயிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேபிள் போட்டு அரசியல் பற்றி காரசாரமாக பேசுவார். நான் அப்போது சின்ன பையன், ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு, ஆனாலும் எனக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் அங்கே நின்று அவர் பேசக்கூடிய அந்த தொனியை பார்த்துட்டு இருப்பேன். ஒருவர் பேசுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் நல்ல பேச்சாளராக வர வேண்டும் என்று சொன்னால் அவங்களுடைய பேச்சினுடைய பாணி என்னங்கிறத நீங்கள் உற்று கவனிக்க ஆரம்பிக்கணும். வைகோவினுடைய பாணி வேறாக இருக்கும், தமிழருவி மணியனுடைய பாணி வேறாக இருக்கும், கிருபானந்த வாரியாருடைய பாணி வேறு, டிஜிஎஸ் தினகரனுடைய பாணி வேறு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவங்க ஸ்டைலில் அவங்க பேசுவாங்க. அதை நீங்கள் உற்று கவனிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ன, அந்த துண்டுலாம் போட்டிருந்தாருன்னா அந்த துண்டு அப்படி மேலே ஏறும், அந்த விஷயங்கள். இன்னொன்று, எங்களுடைய வீடு வந்து ஜவஹர் மைதானத்துக்கு பக்கத்தில் இருந்ததுனால எல்லா அரசியல் கூட்டங்களும் நடக்கும்போது நான் போய் கேட்க போவேன். கலைஞர் வந்து பேசியிருக்கிறார், அதே மாதிரி எம்ஜிஆர் பேசியிருக்கிறார், ராஜீவ்காந்தியை நான் அந்த கிரவுண்டில் வந்து நான் பார்த்திருக்கிறேன், தமிழருவி மணியை பார்த்துருக்கிறேன். இன்னொன்று, சிவாஜி கணேசன் அவர் வந்து அந்த மேடையில் அரசியல் கட்சி ஆரம்பித்து கொஞ்சம் பேர் இருந்து அந்த மேடையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இதில் நான் மாணவனாக இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். இதெல்லாம் கேட்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், பாளையங்கோட்டை திருநெல்வேலின்னு வந்தாலே இலக்கியம் சார்ந்த பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும். அது ஒரு பக்கம் அரசியல் நிகழ்வுகள், ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இலக்கியம் சார்ந்த பேச்சுக்கள். அதில் பேராசிரியர் வளனரசு அவர்களுடைய பேச்சு, அவருடைய பேச்சு தனித்தமிழ் பேச்சு, ஆங்கிலம் கலவாமல் அவர் பேசுவார். அதே மாதிரி என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் சிவசு அவர்களுடைய பேச்சு நிறைய நவீன இலக்கியம் சார்ந்து அவர்கள் பேசக்கூடிய பேச்சு. அப்புறம் வந்து நெல்லைக்கண்ணன் ஐயாவுடைய பேச்சு. இந்த பேச்சுக்கள் எல்லாமே ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டே இருக்கும். நான் அதை வந்து அப்படி கேட்டுக்கொண்டே இருப்பேன். அவங்க எப்படி பேசுகிறாங்க, எந்த விஷயத்தை வந்து ஆடியன்ஸ், அதாவது கேட்குனர்கள், ரசிகர்கள் வந்து கைதட்டுறாங்க, எந்த விஷயம் வந்து யாருக்குமே பிடிக்கலை, ரெண்டையும் நான் பார்த்து கொண்டே இருப்பேன். ஏன்னா அது வந்து மிக முக்கியமான சைக்காலஜி, அந்த உளவியல். அதெல்லாம் பார்த்து தான்
நான் பட்டிமன்றங்களுக்குள்ளாக பேசத் தொடங்கினேன். பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களுடைய பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி சாலமன் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்றத்தில் சவேரியார் மேல்நிலைப்பள்ளியில் தொடங்கி வைத்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்திருக்கிறது. பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களுடைய பட்டிமன்றத்தை கல்லூரியில் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ராஜாராம் அவர்களை நம்முடைய கல்லூரிக்கு அழைத்து பேசியிருக்கோம். எல்லாருமே இப்போ பட்டிமன்றங்களை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு பொறுப்புக்கு வந்ததுனால இப்போது நான் அந்த விதமாக செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட பேச்சு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். அதில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த பேச்சு மிகச்சிறந்த பேச்சாக சொல்லுவோம். ஒரு நாள் அவர் தேர்தல் பொதுக்கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். தாமதமாகிவிட்டது. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ளே அவருடைய கூட்டத்தை முடிச்சாங்கன்னு லட்சக்கணக்கான பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அண்ணா பேசுகிறார். மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்கள் கண்களிலோ தழுவது நித்திரை, ஆனாலும் எங்களுக்கு மறவாமல் இடுவீர் முத்திரை. முடிஞ்சு போச்சு. அவர் பேசுகிறதுக்கு 1 நிமிஷம்தான். அவ்வளோ பேரும் கரவொலி விண்ணை தாண்டியது. தமிழ்நாட்டிலே நிறைய பேச்சாளர்கள், இது மாதிரி தடம் பதித்த பேச்சாளர்கள் இருந்திருக்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடித்த பேச்சாளர் இளம்பிறை மணிமாறன் அவர்கள். நம்முடைய தூத்துக்குடி கல்லூரியில் ஏபிசி மகாலட்சுமி கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றியவர்கள். அதுமாதிரி சரஸ்வதி ராமநாதன் அவர்கள், பள்ளத்தூர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்த சரஸ்வதி ராமநாதன் அவர்கள், இன்றைக்கு பாரதி பாஸ்கர் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, பாரதி பாஸ்கர் அவர்கள். இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் கேட்க கேட்க நாமும் நன்றாக பேச வேண்டும் என்கிற அந்த உத்வேகம், அந்த ஆர்வம் நமக்குள்ளாக வரும். பேச்சு ஒரு அருங்கலை என்று நான் சொல்லுவேன். அதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். நீண்ட பதிலாக இருந்தால் கூட பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். சார், இப்போது ஒரு பேச்சாற்றல் அப்படின்றத தமிழ் சார்ந்த விஷயங்கள்னாலும் மற்ற மொழிகள்னாலும் அதிகமாக பேசும்பொழுது ஒரு நகைச்சுவை அப்படின்றத அதில் பயன்படுத்தி ஆகணும். இப்போ உள்ள பல பட்டிமன்றங்கள் பார்க்கும்பொழுது நகைச்சுவை சார்ந்து இருந்தாலும் கூட அந்த ஒரு தமிழ் சார்ந்த இலக்கணம் சார்ந்த விஷயங்கள் பட்டிமன்றம் அப்படின்னாலே முன்வைக்கப்படுறது தமிழ் சார்ந்த விஷயங்கள். ஸோ இந்த நகைச்சுவை சார்ந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்கீங்க? அதாவது நகைச்சுவை சார்ந்த விஷயங்களினுடைய அளவு அதிகமாகிவிட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி அதனுடைய தரமும் அளவும் குறைந்துவிடும் என்பது என்னுடைய கருத்து. நான் நகைச்சுவை பயன்படுத்துகிறேன், இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் என்னென்னா, ஒரு மணி நேரம் நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் 10 நிமிடம் நகைச்சுவை பேசலாம். நீங்கள் 50 நிமிடம் நகைச்சுவை பேசிவிட்டு 10 நிமிஷம் கருத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஜோக்கை தான் அவங்க கேட்பாங்களே தவிர நீங்கள் சொன்ன கருத்துக்கள் என்பது 2ஆக போய்விடும். இன்றைக்கு பட்டிமன்ற மேடைகள் இன்றைக்கு ஒரு ஏறக்குறைய திரைப்படத்தினுடைய நகைச்சுவை நடிகர்களுடைய மேடைகளை போன்று அது மாறுகிறது என்று சொன்னால் காரணம் என்னன்னு சொன்னால், பேசக்கூடிய பேச்சாளர் தன்னுடைய நகைச்சுவை மட்டுமே நம்பி பேசுகிறார். இன்றைக்கும் கூட மோகனசுந்தரம் அவர்களுடைய நகைச்சுவை இயல்பாக இருக்கும், அதாவது செயற்கைத்தனமாக வலிந்து கொண்டிருக்காது. அதே மாதிரி ஞானசம்பந்தன் பேராசிரியர் அவர்களுடைய நகைச்சுவை ரொம்ப இயல்பாக இருக்கும், அதாவது அந்த கான்டெஸ்டோடு பொருந்தி வரக்கூடிய நகைச்சுவைனா சரி. ஆனால் நீங்கள் அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியை கேவலப்படுத்தி அல்லது பிள்ளைங்களை கேவலப்படுத்தி அப்புறம் நாய் குலைக்கிறது நிப்பாட்டிருச்சு, நான் குலைக்க ஆரம்பிக்கிறேன், இப்படி பேசி ஒரு கைதட்டல் வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த கருத்துக்கு நான் எதிர்கருத்து உடையவனாக இருக்கிறேன். ஏன்னா தமிழ் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரியாக ஏதோ ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தோன்றிய மொழி அல்ல. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய உலகத்தினுடைய தனி செம்மொழி நம்முடைய தமிழ் மொழி. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர், அந்த ஆதிச்சநல்லூர் தொடர்பாக ஒரு பன்னாட்டு கருத்தரங்கை கடந்த ஆண்டு நாங்கள் ஜெர்மனில் இருக்கக்கூடிய தமிழ் மரபு அறக்கட்டளையோடு நாங்கள் நடத்தினோம். அப்போ ஜெர்மனில் இருந்து நிறைய அறிஞர்கள், ஆய்வறிஞர்கள் அங்கே வந்தாங்க. இன்டர்நேஷ்னல் செமினார் நடத்துகிறோம். ஒரு பெரிய புத்தகம் நான் அதில் வெளியிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா 1900 இங்கேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய வழியில் ஆதிச்சநல்லூர் என்கிற இடத்திலே ஜகோர் என்கிற ஒரு மனிதர் என்ன பண்ணுறார், வெளிநாட்டிலிருந்து இங்கே வருகிறார். உலகத்தினுடைய ஆதி நாகரிகம் தாமிரபரணி நாகரிகம் என்று கண்டுபிடித்து வருகிறார். வேறு ஒன்றும் இல்லை, ரயில்வே பாலம், ரயில் தண்டவாளம் போடுறதுக்காக தோன்றாங்க, நிறைய பொருள் கிடைக்குது, எலும்புக்கூடுகள் கிடைக்கின்றன. அதில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு முடிவுக்கு வருகிறார், கிரேக்க நாகரிகம் தமிழ் நாகரிகத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு யோசிக்கிறார். மிக பழமையான ஒரு துறைமுகம் கொர்க்கை என்கிற துறைமுகம் ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே இருந்து கொண்டு நாவாய்ப்படைகளை வைத்துக்கொண்டு வெளிநாடுகளிலே வணிகம் செய்திருக்கிறார்கள் தமிழர்கள். அப்போ இதையெல்லாம் பற்றி நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு ஆராய்ச்சி செமினார், அதாவது பன்னாட்டு கருத்தரங்கை நடத்தினோம். அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். இன்னும் ஆதிச்சநல்லூரினுடைய அறிக்கை வெளியிடப்படவில்லை. அதை வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் தொடர்ந்து பத்திரிகைகளை எழுதி கொண்டிருந்தேன். இந்த தினத்தந்தி பத்திரிகையில் ஆதிச்சநல்லூர் பற்றி நான் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன். அப்போ அது மாதிரி முத்தலங்குறிச்சி காமராஜ் என்கிற நண்பர் ஒருவர் இங்கே இருக்கிறார். அவர் அது மாதிரி நிறைய முயற்சி எடுத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அங்கே அகழ்வாராய்வு செய்யப்பட்டு அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு காத்திருக்கின்றன. கீழடியோ அல்லது ஆதிச்சநல்லூரோ நம்முடைய பழமையினுடைய தொன்மையினுடைய தொடர்ச்சி.
அப்போ அப்படிப்பட்ட உலகத்தினுடைய மூத்த குடியாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் குடியினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நாம் வெறும் நகைச்சுவைக்கு மட்டும் தமிழை பயன்படுத்தாமல் தமிழில் என்ன இல்லை இங்கே கேட்கலாம். சங்க இலக்கியத்தில் 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லுவோம். நற்றினி நல்ல குறுந்தொகை 500 பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் எத்தும் அகம் புறமிட்டு இத்திறந்த 8 தொகைன்னு சொல்லக்கூடிய 8 தொகை இலக்கியங்கள் எல்லாமே குறுந்தொகை என்கிற அந்த இலக்கியம் எழுதப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கொங்குதீர் வாழ்க்கை அம்சரி தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் சரியற்ற அறிவை குந்தலி நரியவும் உழவோ நீயறியும் பூவே திருவிளையாடல் படத்தில் தருமிக்கு பொற்கிளி தருவதற்காக இறையனார் எழுதிய இந்த பாடல் எழுதப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆகிறது. புறநானூரில் நம்ம பார்க்கிறோம், யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதாவது வேல்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பீடுகளே இல்லாமல் இந்த உலகம் அலைந்து கொண்டிருந்த போது உலகத்திற்கே மதிப்பீடுகளை கற்றுத்தந்த ஒரு மொழி என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மொழி. அதில் எந்த விதமான இதுவும் இருக்க முடியாது. அதை இப்போது தான் நம்முடைய இளைய சமுதாயம் உணரத் தொடங்கி இருக்கிறது. அதுவும் இணையம் சார்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் இப்போ சமீப காலமாக இணையத்தில் அதிகமான பக்கங்கள் தமிழினுடைய பக்கங்களாக வருகின்றன. நான் என்னுடைய மகாபாரதி என்னுடைய வலைப்பூ, அந்த வலைப்பூவிலே நான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். புதிய புதிய கருத்துக்கள், எதிர்கால தமிழ் எப்படி இருக்கும், தமிழுக்கும் அறிவியலுக்குமான தொடர்பு எப்படி, அறிவியல் விஷயங்களை தமிழில் ஏன் பேச முடியல அல்லது பேசினால் எப்படி பேசுவது, மருத்துவ அகராதிகளை எவ்வாறு உருவாக்குவது, அப்புறம் நெல்லை வட்டாரம் சார்ந்த எழுத்தாளர்கள், நெல்லை வட்டாரம் சார்ந்த சொற்களஞ்சியங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்முடைய வட்டார வழக்கு, இதையெல்லாம் பற்றிய ஆய்வுகள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது. அதனால் நகைச்சுவைக்கான மொழி மட்டும் இல்லை தமிழ். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஆசாரக்கோவைன்னு ஒரு இலக்கியம் இருக்குது, எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு எழ வேண்டும், எதை உண்ண வேண்டும், எந்த பக்கம் பார்த்து படுத்து தூங்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் வகுத்து தந்தார்கள். ஆனால் அதை நாம் தெரிந்து கொள்ள தவறிவிட்டோம், அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு நாம் இன்றைக்கு தவறிவிட்டோம். அதுதான் நினைக்கிறேன். சார், இப்போ ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்றத விட ஒரு சிறந்த எழுத்தாளர் அப்படின்றத வந்து நீங்கள் வலியுறுத்தியும் காட்டியிருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் உங்களுடைய ஆர்வம்ன்றது எவ்வளவு தூரம் வந்தது அப்படின்றத நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் கூட நீங்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை முன்வைத்து புத்தகங்களை எழுதிட்டு வரீங்க சார்? அதாவது புத்தகங்கள் எழுதுறது அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு பழமொழி, ஒரு பொன்மொழி நான் சமீபத்தில் படித்தேன். ஒரு மனிதன் எப்போது வாழ்ந்த மனிதனாக அல்லது நிறைவாக வாழ்ந்த மனிதனாக இருப்பான் என்று சொன்னால் குறைந்தது 1000 புத்தகங்களாவது அவன் வாசிக்க வேண்டும், ஒரு புத்தகமாவது எழுத வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் மனிதனாக வாழ்ந்ததற்கான அடையாளம் இல்லை என்று ஒரு இடத்துல நான் படித்தேன். இதில் புத்தகங்கள் மீதான நேயம் அல்லது நெருக்கம் என்பது எப்போது எனக்குள்ளாக வந்தது என்றால் என்னுடைய தந்தையார் உருவாக்கிய நெருக்கம் அது. ஏன்னா பாரதியாரோ அல்லது நம்முடைய திருவள்ளுவரோ உயிரோடு இருக்கிறார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். என்ன காரணம்னா அவங்க உடல் மடிந்திருக்கலாம், அவங்க முன்வைத்த கருத்தியல் இருக்கு இல்லையா, அந்த கருத்தியல் இன்றைக்கும் நம்மோடு திருக்குறளாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருக்குறள். இந்த திருக்குறள் உலகத்தினுடைய உலக பொதுமுறையாக வருவதற்கான காரணங்கள் என்ன என்று கேட்டால், திருக்குறளில் தன்னுடைய அடையாளத்தை எங்கேயுமே திருவள்ளுவர் வைக்கல. தமிழ் என்கிற சொல் திருக்குறளில் கிடையவே கிடையாது. அவருடைய பெயர் திருவள்ளுவர் தானா நமக்கு தெரியாது, மனைவி வாசுகி தானா நமக்கு தெரியாது, எந்த ஊரில் பிறந்தார் தெரியாது. அதெல்லாம் அவருக்கு அவசியமே இல்லை. அவருக்கு அவசியம் என்னன்னு கேட்டால், தான் வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த மக்களுக்கு தேவையான அறக்கருத்துக்களை அவர் முன்வைத்தார். பாரதியாரும் அதே மாதிரி தான். பாரதியாரை எப்போதெல்லாம் நான் நினைக்கிறேனோ அப்போதெல்லாம் என்னுடைய மனமானது ஒரு தன்னம்பிக்கை கொள்ளும். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நாடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனிதரைப் போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நிறைய பேர் அது ரஜினி படத்தில் ரஜினி சொன்ன பஞ்சு டைலாக் நினச்சிட்டு இருக்காங்க. அது வேடிக்கை மனிதரைப் போலே வீழ்வேன் என்று நினைத்தாய் சொன்னது பாரதியினுடைய வரி. நம்முடைய மாத்தித்தாம் பள்ளி ஜங்ஷனில் இருக்கக்கூடிய சந்திப்பில் இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்கிறான். படிக்கும்போதே திருமணமாகிவிட்டது. அம்மா ஏற்கனவே 5 வயசில் இறந்து போயாச்சு, அப்பாவும் இறந்து விடுகிறார். படித்து கொண்டிருக்கும் போது 2 பேருமே இல்லை. எப்படி இருக்கும் பாருங்கள். தான் வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டை அடமானமாக வைத்து பாரதி படிக்கிறான். ஏன்னா கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை பாரதி உணர்த்துகிறான். அடமானம் வச்சு தன்னுடைய வீட்டை அந்த உயிலை நம்முடைய திவான் அவர்கள் பாரதி செல்லம்மா உயில் என்று ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். இங்கிருந்து காசிக்கு போகிறார். காசியில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து கல்லூரியில் பாரதி படிக்கிறார். 16 மொழிகளை அவர் அறிகிறார். இந்த 16 மொழிகளையும் அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்.
இந்த புத்தகங்கள் எழுத வேண்டும் என்று எனக்குள்ளாக ஆர்வத்தை தந்தது பாரதியும் திருவள்ளுவரும் தான். திருவள்ளுவரையும் பாரதியையும் நாம் நினைக்காமல் நீங்கள் வந்து ஒரு தமிழ் மாணவனாக தமிழ் ஆசிரியராக நீங்கள் இருக்க முடியாது. அதாவது காலத்தை கடந்து சிந்தித்தவர்கள் ரெண்டு பேருமே. திருக்குறளில் ஒரு குறளுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குறள் வந்து உதடு ஒட்டாமல் சொல்லலாம். யாதனின் நீங்கிய நோதல் அதனின் இளன். அந்த குறளுக்கு என்ன பொருள் என்று கேட்டால், எதையெல்லாம் விட்டு வேண்டாம் வேண்டாம் என்று நீங்குகிறீர்களோ அதனால் உங்களுக்கு எந்த துன்பமுமே இல்லை. காசி நகர் புலவம் பேசும் உரைதனை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் பாரதி சொல்லுகிற போது வானொலி கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போ இந்த தீர்க்க தரிசி அப்படிங்கிற பாரதியினுடைய அந்த கவிதை வரிகளை வாசிக்க நாமும் புத்தகங்கள் எழுத வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது. தொடக்க காலகட்டத்தில் கல்லூரியில் நான் படிக்கும்போது அதற்கான வாய்ப்புகள் வரல. 97 நான் சவேரியார் கல்லூரியில் MA தமிழ் பயின்று கொண்டிருந்த போது கமலஹாசன் ஒரு கட்டுரை போட்டி நடத்தினார். அவருடைய பிறந்தநாள் நவம்பர் 7ஆம் தேதி வரும். அப்போ என்ன பண்ணுவார்னா, அவர் கல்லூரி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி நடத்துவார். அப்போ அந்த வருடத்தினுடைய தலைப்பு வந்து மெல்ல தமிழினின்னு வச்சு 3 புள்ளி வச்சுட்டாங்க. மெல்ல தமிழினி வாழுமா அல்லது மெல்ல தமிழினி சாகுமா, 2 விதமாக எழுதலாம் நீங்கள். அப்போது நான் அந்த கட்டுரையை ரொம்ப கோபத்தோடு அந்த கட்டுரையை நான் எழுதினேன். எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டிலே தமிழ் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. நம்ம விமான நிலையத்துக்கு போகிறோம், மெட்ராஸ் சென்னை ஏர்போர்ட் வெல்கம்ஸ் யூ என்று இருக்கிறது. சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா அங்கே சாங்கி வானூர்தி நிலையம் உங்களே வரவேற்கிறதுன்னு இருக்குது. அப்போ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் 3மே இல்லை என்று நான் எழுதினேன். அந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்கும்னு கேட்டால், எண் 0 எண் சுழியம் சோகநகர் இளந்தோர் மாவட்டம். அந்த கட்டுரை குமுதத்திலே வந்தது. கமலஹாசன் அதை பாராட்டினார். 8000 பேர் எழுதினாங்க. அந்த கட்டுரை முதல்ல அச்சாகி வந்த கட்டுரை என்பது எனக்கு அந்த கட்டுரை தான். குமுதத்தில் வந்தது. குமுதம் மாணவர் ஸ்பெஷல் வெளியிட்டாங்க. அதில் ஒரு 6-7 பக்கங்கள் கமலஹாசனிடம் நான் பரிசு பெற்ற அந்த கட்டுரை. சென்னையில் நான் அந்த நிகழ்ச்சிக்கு போன போது அவர் மேடையில் என்னை பாராட்டி கேஷ் அவார்டு, அதாவது காசோலைகள் எல்லாம் தந்து உதவி என்னுடைய தந்தையாரையும் அழைத்து கொண்டு போனேன். அவர் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வருவீங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு அப்புறம் வந்து நான் புத்தகங்கள் எழுத வேண்டும் என்று எனக்கு ரொம்ப அந்த ஊக்கத்தை தந்து கொண்டிருந்தது யார் அப்படின்னு சொன்னால் என்னுடைய துணைவியார் தான். எத்தனை இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க, புத்தகங்களை ஏன் எழுதக்கூடாது என்று சொல்லும்போது தான் புத்தகத்தை எழுத வேண்டும் என்கிற எண்ணமானது தோன்றியது. என்னுடைய மகாபாரதி இணையத்தில் நான் எழுதிய கவிதைகளை நான் முதல்ல அச்சுக்கு கொண்டு வந்தேன். பிளாகில் எழுதின கவிதைகளை நான் அச்சுக்கு கொண்டு வந்தேன். ரொம்ப குறைந்த பிரதி தான் போட்டேன், 50 பிரதி தான் போட்டேன். கல்லூரியில் வச்சு வெளியிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய எழுத்தாளர் வண்ணதாசன் என்கிற சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கக்கூடிய அவரை பற்றி நான் ஆய்வு மேற்கொண்டேன், முனைவர் பட்ட ஆய்வு. எனக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர் வண்ணதாசன் என்கிற கல்யாண்ஜி. அந்த ஆய்வேட்டை ஒரு புத்தகமாக நான் மாற்றினேன். அந்த புத்தகம் வந்து மலேசியாவிலே வெளியிடப்பட்டது. அதற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. அதற்கு பின்பாக 2 புத்தகங்கள், அதாவது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார், 2014 அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மலேசியாவில் 9வது உலகத்தமிழ் மாநாடு நடத்த போகிறாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து 50 பேராசிரியர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கோம். 50 பேராசிரியர்களும் ஆளுக்கு 2 புத்தகம் எழுதி கொடுக்கணும். புத்தகம் நீங்கள் எழுதி தர்றதுனால உங்களுக்கான பயண செலவுகள், தங்குமிடம் எல்லாமே அந்த அரசாங்கமும் கலைஞர் பதிப்பகமும் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு விபத்திலே பாதிக்கப்பட்டு கை முறிந்து போனது. நான் சொல்ல என்னுடைய துணைவியார் எழுதிய புத்தகம் தான் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் என்கிற புத்தகம். அந்த 50 நாள் நான் வீட்டில் படுக்கையில் இருக்கும்போது இந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆழ்வாருடைய பாசுரங்கள், அந்த பாசுரங்கன்னா வைணவ தமிழ் என்கிற அந்த இது வந்து திருநெல்வேலியில் ரொம்ப உரித்தான விஷயம். நம்மாழ்வார் பிறந்த ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரியாக மதுரகவி ஆழ்வார் வாழ்ந்த திருக்கோளூர் என்கிறது இங்கே இருக்கிறது. நவகைலாயங்கள், நவ திருப்பதிகள். அப்போ இந்த வைணவம் தொடர்பாக தெய்வநாயகம் ஐயங்கார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் நான் ஒரு 2-3 வகுப்புகள் பாடம் கேட்டேன். ஏன்னா நம்ம தெரியாத ஒன்றுக்குள்ளாக தெரிந்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும்னா அவர் நிறைய புத்தகங்கள்லாம் கொடுத்தாரு. நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வாருடைய பாசுரங்களுக்கு நான் விளக்கம் எழுதினேன். 100 பாடல்கள், 2ம் அந்தாதின்னு சொல்லுவோம். ஒரு பாடலுடைய முடிவு அடுத்த பாடலுடைய தொடக்கமாக இருக்கும். நான் சொல்ல என்னுடைய துணைவியார் அந்த 2 புத்தகத்தையும் எழுதினாங்க. இறைவனுடைய அருளில் குணமாகி ஜனவரி 29ஆம் தேதி சென்னையிலிருந்து மலேசியாவுக்கு போனேன். மலேசியாவிலே அந்த மலேசிய பிரதமர் அவர்களும் மற்றவர்களும் அந்த நிகழ்ச்சியில் அந்த புத்தகங்களை வெளியிட்ட போது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய புத்தகம் மலேசியாவிலே வெளியாகிறது, அதுவும் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார், அந்த 2 புத்தகங்கள். அதுக்கப்புறம் நான் கல்லூரியில் படிக்கிற காலகட்டத்திலிருந்து இப்போது முகநூலில் நிறைய கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறேன். சவுந்தர மகாதேவன் என்கிற பெயரில் கவிதைகள் எழுதுகிறேன்.
என்னுடைய ஆசிரியர், நான் சவேரியார் கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய ஆசிரியராக நவீன இலக்கியத்திற்குள்ளாக என்னை கொண்டு சென்ற பேராசிரியர் சிவசு அவர்கள்தான் மேலும் பதிப்பகத்தின் சார்பாக என்னுடைய தண்ணீர் ஊசிகள் என்கிற கவிதை தொகுதி, அவ்வளவுமே புது கவிதைகள். அதாவது நத்தைகளுக்கு தெரியுமா நாயால் துரத்தப்பட்டவனின் வேகம் என்கிற ஒரு கவிதை, அதில் ஒரு கவிதை, செப்பறை தேரிலும் சிமெண்ட் ஆலை புழுதிகள் என்கிற கவிதை, ஆடி 18 நீர் பார்க்க சென்றோம், ஆடி 18 தாமிரவர்ணி பார்க்க சென்றோம், மறக்காமல் தண்ணீர் பாட்டிலோடு, இந்த மாதிரி குட்டி குட்டி கவிதைகள்லாம் இருக்கும். அப்போ இந்த கவிதைகள் எல்லாத்தையும் ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்னுடைய பேராசிரியர் தண்ணீர் ஊசிகள் என்கிற என்னுடைய கவிதை தொகுதியை வெளியிட்டார். அதுக்கப்புறம் இறையருட்கவிமணி அப்துல் கஃபூர் என்கிற ஒரு பெரிய பேராசிரியர், இஸ்லாமிய இலக்கியத்திலே பெயர் சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவருடைய இலக்கிய படைப்புகள் எல்லாவற்றையும் ஏறக்குறைய ஓராண்டு நான் ஆராய்ச்சி செய்து இறையருட்கவிமணி அப்துல் கஃபூர் என்று கலைஞர் பதிப்பகம் அதை வெளியிட்டது. அப்புறம் ஹிந்து தமிழில் தொடர்ந்து நான் ஒரு 5-6 ஆண்டுகளாக நிறைய கடிதங்கள், கட்டுரைகள், இலக்கிய கட்டுரைகள்லாம் எழுதி கொண்டிருந்தேன். அதை தொகுத்து அந்த நூலாக, அதாவது காலத்தின் குரல் என்கிற நூலாக நான் ஹிந்துவிலிருந்து அதன் மகாபாரதி பதிப்பகத்திலிருந்து வெளியிட்டேன். எல்லாவற்றையும் விட நான் தொடர்ந்து ஒரு தினமலரில் எழுதி கொண்டிருக்கிறேன். அதாவது தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு மெடிக்கல் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் படிக்கிறாங்க. ஆனால் என்னென்னு இல்லைன்னா தன்னம்பிக்கை இல்லை. நீட்டு தேர்வில் நாளை நடக்கப் போகிறது, நான் தேர்ச்சி அடைவேனா என்று தெரியவில்லை என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்களுக்காக தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 6-7 ஆண்டுகளாக தினமலரில் 75 கட்டுரைகள் எல்லாமே இணையத்தில் இருக்கும். சௌந்தர மகாதேவன் கட்டுரைகள்னு போட்டிங்கன்னா எல்லாமே தன்னம்பிக்கை கட்டுரைகள் அவ்வளோ வந்துடும். அதை எழுதி கொண்டிருந்தவுடனே மதுரை தினமலரினுடைய உரிமையாளர்கள் திரு ராமசுப்பு அவர்களும் ரமேஷ்குமார் சார்னு சொல்லி எங்கள் எடிட்டராக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புத்தகம் தயாரித்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. என்ன சார் அப்படின்னு, திருக்குறளை எடுத்துக்கொண்டு திருக்குறளில் தன்னம்பிக்கை கருத்துக்கள் வரக்கூடிய கருத்துக்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஷிவ்கரா, அப்புறம் நம்முடைய சுந்தர் பிச்சை, இந்த மாதிரியான சாதனையாளர்களோடு சேர்த்து வைத்துக்கொண்டு ஒரு புதிய நூலை நீங்கள் தர வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். போன நவம்பரில் என்னிட்ட சொன்னாங்க. இதே நவம்பர் மாதம் 9ஆம் தேதி இதே நாள் சொல்லப்பட்டது. மிகச்சரியாக 30 நாளில் நான் இந்த புத்தகத்தை முடித்து டிசம்பரில் அந்த புத்தகத்தை நான் யூனிகோடில் தட்டச்சு செய்து அனுப்பிவிட்டேன். பிப்ரவரி மாதம் நம்முடைய திருநெல்வேலியில் நம்முடைய எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள், டெப்டி கமிஷனர் சரவணன் சார், அதுக்கப்புறம் ரமேஷ்குமார் ஐயா, அப்புறம் திவான் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியிலே இந்த புத்தக திருவிழாவில் அந்த புத்தகத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வாழ நினைத்தால் வாழலாம். அதாவது நாம் பேசிக்கொண்டே செல்வதை விட பேசிக்கொண்டு செல்வதை நூல் வடிவத்திலே தந்துவிட்டால் அடுத்த தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய பெரிய கொடையாக இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானில் கிண்டலில் கிடைக்குது. நீங்கள் உலகத்தினுடைய எங்கே இருந்து வேண்டுமானாலும் அச்சான பிரதியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அதே சமயத்தில் கிண்டல் காப்பியையும் பெற்றுக்கொள்ளலாம். நிறைய விமர்சனங்கள், பாராட்டுக்களை இந்த நூல் தந்து கொண்டிருக்கிறது. டிசி சரவணன் சார் கூட தவறு செய்யக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அவருடைய ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு இந்த புத்தகங்களை அவர்களுக்கு தந்து, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கட்டுரையை நீங்கள் 10 முறை எழுதுங்கள் என்று சொன்னதாக கூட சமீபத்தில் நான் பார்த்தேன். அதனால் நல்ல நூல்களை நாம் வாசிக்கும்போது மேலிருந்து கீழாக வாசிக்கிறோம், அது கீழே இருந்து நம்மை மேலாக உயர்த்துகிறது. அதனால தான் எப்போதும் நூல்களோடு இருந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய நூல்கள் எழுத வேண்டும் என்பது என்னுடைய துணைவியாருடைய ஆசை. நிச்சயமாக பல நூல்களை எழுதுவதற்கு நான் காத்திருக்கிறேன். நிச்சயமாக உங்கள் ஆசையை நிறைவேறதுக்கான வாழ்த்துக்கள் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட பல பேரோட மோட்டிவேஷனல் நாயகர்களாக இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க. இவங்கள மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு ரோல் மாடலாக பல பேர் எடுத்து, அப்பேற்பட்ட ரோல் அவங்கள்ட்டெல்லாம் போய் விருது வாங்கின சமயங்கள் இருக்குது உங்களுக்கு. அது போக நெல்லை மாவட்டத்தை பெருமைப்படுத்தக்கூடிய இளைஞராகவும் இருந்திருக்கீங்க பல சமயங்களில். ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் எவ்வளோ பெருமையாக இருந்தது சார்? நெல்லை மாவட்டத்தை பெருமைப்படுத்திய இளைஞர்னு கட்டுரைகள்லாம் வரும்பொழுது எவ்வளோ தூரம் உங்களுக்கு பெருமையாக இருந்தது? தினமணி என்கிற அந்த நாளிதழ் முதல்ல நான் எம்ஃபில் படிக்கும்போது அந்த ஒரு தமிழால் சாதிக்கும் நெல்லை இளைஞர் என்கிற அந்த கட்டுரையை வெளியிட்டார்கள். அது எதுக்காக வெளியிட்டாங்கன்னா, சவேரியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் சி சேவியர் பேரலல் கம்ப்யூட்டர் என்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகம் அமெரிக்காவில் வெளியானது. என்னுடைய வெற்றிகளை எல்லாம் பார்த்துவிட்டு எனக்கு கூப்பிட்டு நீங்கள் இதை தமிழில் மொழிபெயர்க்கணும் தம்பின்னு சொன்னார். நான் மொழிபெயர்க்க தொடங்கினேன். அப்படி மொழிபெயர்க்க தொடங்கிய போது தான் தினமணியிலிருந்து சந்திக்க வந்தாங்க. இது மாதிரி நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்களே, எதிர்காலத்தில் என்ன லட்சியம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தமிழ் பேராசிரியராக வேண்டும் என்பது லட்சியம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, என்னுடைய நேர்காணலை பார்த்துவிட்டு ஒரு அரை பக்கம் தமிழ்நாடு முழுக்க
கட்டுரை தினமணியில் இளைஞர் மணியில் கட்டுரை வெளியானது. அது எனக்கு ரொம்ப மகிழ்வையும் நிறைவையும் தந்தது. நான் சதகத்துல்லா கல்லூரியில் பேராசிரியராக பணிக்கு வருவதற்கு அந்த கட்டுரை ஒரு காரணமாக அமைந்தது. ஏன்னா எங்களுடைய கல்லூரியினுடைய தாளாளர் அல்ஹாஜ் தாயிசே பதூர் ரப்பானி சாஹிப் அவர்கள் ஒரு நல்ல எழுத்தாளர், நிறைய விஷயங்களை எழுதுவாங்க அவங்க. அதே மாதிரி நல்ல பத்திரிகையாளர், அவங்க பொதுகை சாரல் என்கிற பத்திரிகை நடத்துகிறாங்க. அப்போது என்னை பற்றி அறிந்து கொண்டு அந்த பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அறிந்து கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் என்னுடைய சவேரியார் கல்லூரியிலிருந்து சதகத்துல்லாப்பா கல்லூரிக்கு முந்தைய நாள் அங்கே படித்து முடிக்கிறேன். அடுத்த நாள் இங்கே வேலைக்கு வந்துட்டேன். 23 வயதில் நான் வேலைக்கு வந்து விட்டேன். திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு போகும்போது சென்னையில் வந்து கமலஹாசன் சாரோ அல்லது ரஜினிகாந்த் அவர்கள், லதா ரஜினிகாந்த் அவர்கள் சின்னஞ்சிறு மனிதர்கள் என்கிற ஒரு புத்தகத்தை தொடராக அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள் ஆனந்த விகடனில். அப்போ கல்வி முறை தொடர்பாக எனக்கு பலத்த விமர்சனங்கள் உண்டு. இன்றைய கல்வி முறை என்பது தொழில் தொடர்பாக இல்லாமல் இந்த கல்வி முறை ஏட்டுக்கல்வியாக இருக்கிறது என்கிற விமர்சனங்கள் அப்போதிருந்தே உண்டு. அப்போ அவங்க இதற்கு இணையாகவும் இதற்கு மாற்றாகவும் சில கருத்துக்களை வைத்துக்கொண்டு அவங்க தொடர்ந்து எழுதுனாங்க. அப்போ என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஒரு விமர்சனம் எழுதி கொடுங்க இந்த கட்டுரை தொடர்பாகன்னு கேட்டாங்க. நான் அவங்க எழுதின அந்த புத்தகத்தினுடைய தொடரினுடைய விமர்சனத்தை நான் எழுதி கொடுத்தேன். கொடுக்கும்போது 98 பிப்ரவரி மாதம் சென்னையிலேருந்து ஒரு கடிதம் வந்தது. லெட்டர் ஃப்ரம் லதா ரஜினிகாந்த்னு போட்டிருந்தது. அப்போ கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன், எம்ஃபில் படிச்சுட்ருக்கிறேன். உள்ளே பிரித்து பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை சென்னையில் இருக்கக்கூடிய 100ஆண்டு விழா அரங்கத்திலே நடத்த இருக்கிறோம், புத்தகத்தை நாங்கள் வெளியிட இருக்கிறோம், அதுக்கு நீங்கள் வந்து விருந்தினராக வர வேண்டும் என்று அவங்க எழுதியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்தது. ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒருத்தனை விருந்தினராக கூப்பிட்றாங்களே, இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே கிடையாது. ரஜினிகாந்த் நான் பார்த்தது கிடையாது, கமலஹாசன் சாரை அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது. தமிழ் என்னை கொண்டு போய் 2 பேர்ட்டையும் சேர்த்தது. அப்போ இங்கேருந்து நான் கிளம்பி அவருடைய வீட்டுக்கு போனேன். பாய்ஸ் கார்டனில் போனோன்னே அவங்க என்னை வரவேற்று அவர்களோடு அன்றைக்கு வீட்டிலே உணவு அருந்தி விட்டு அன்றைக்கு மாலை 100ஆண்டு விழா அரங்கத்தில் அந்த நூல் வெளியீட்டு விழா நடந்தது. அப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நெல்லை மாவட்டத்திலிருந்து ஒரு கல்லூரி மாணவனாக இருக்கக்கூடிய என்னை அவர்கள் அந்த மேடையில் அழைத்து, அவ்வளோ பேரும் பெரிய பெரிய ஆட்கள், BK மோடி என்கிற ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறார், சுவாமி தயானந்த சரஸ்வதி ரஜினிகாந்துடைய குருநாதர், ரஜினிகாந்த் வெள்ளை குருதா வெள்ளை வேஷ்டியோடு அவர் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஆஷ்ரம் குழந்தைங்க எல்லாருமே, ரஜினியினுடைய ஐஸ்வர்யா அப்புறம் வந்து சௌந்தர்யா 2 பிள்ளைங்களுமே அப்போ வந்து அவருடைய பள்ளியில் படித்து கொண்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே பள்ளியினுடைய யூனிஃபார்மோடு அந்த நிகழ்ச்சியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சியிலே என்னை மேடைக்கு அழைத்தார்கள் லதா ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் மேடையில் இருந்தார். அந்த நிகழ்ச்சியில் நான் பேசினேன், அந்த புத்தகம் தொடர்பாக பேசினேன். இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நம்முடைய நெல்லை சார்ந்தவர்கள், நெல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, நெல்லை இலக்கியத்திலும் ஆன்மீகத்திலும் அரசியலும் எல்லாத்துலேயுமே பாருங்கள் நெல்லை தான் முதலிடம் இருக்கும். பத்திரிகையை தொடங்கி பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா நெல்லை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. TVR என்று சொல்லப்படுகிற நம்முடைய தினமலருடைய நிறுவனர் இருக்கிற இல்லையா, அவர் நெல்லையிலே வாழ்ந்தவர், நெல்லையில் நம்முடைய கைலாசபுரத்தில் வாழ்ந்தவர். அதே மாதிரியாக சீபா ஆதித்தனார் நம்முடைய பக்கத்திலே திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்து ஒரு தினத்தந்தி என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திய அவர். அதே மாதிரி KP குமரன், எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தினமணியில் பார்த்தீங்கன்னா KN சிவராமன், AN சிவராமன், அத்தனை பேருமே நெல்லை சார்ந்தவர்கள். பத்திரிகை துறையில் பார்த்தா, இலக்கியம் என்று வந்தீங்கன்னா இலக்கியத்தில் ராஜவல்லிபுரம் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது, தாமிரபரணி கரையில் இருக்கக்கூடிய ராஜவல்லிபுரம். அந்த ராஜவல்லிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊரிலே வாழ்ந்த மனிதர் தான் முதலாக சாகித்ய அகாடமி விருதை பெற்றார். சொல்லின் செல்வர் என்று சொல்லப்படுகிற P. சேதுப்பிள்ளை, ராஜவல்லிபுரம் P. சேதுப்பிள்ளை அவருடைய தமிழ் இன்பம் என்கிற அந்த நூலுக்காக முதல்ல சாகித்ய அகாடமி பெறுகிறார். அதாவது இந்தியாவில் இலக்கியத்திற்காக வழங்கப்படுகிற மிக உயர்ந்த விருது எது என்று சொன்னால் சாகித்ய அகாடமி. அந்த சாகித்ய அகாடமி விருதை அதிகமாக பெற்றவர்கள் யாருன்னு கேட்டால் நெல்லை மாவட்டம் சார்ந்தவர்கள். இப்போது இந்த கடந்த ஆண்டு பெற்றிருக்கக்கூடிய வண்ணதாசன், ஒரு சிறு இசையில் பெற்றிருக்கக்கூடிய வண்ணதாசன் வரை வள்ளிக்கண்ணனுடைய 100ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் நவம்பர் 13ஆம் தேதி அவருடைய 100ஆண்டு விழா. ராஜவல்லிபுரம் வள்ளிக்கண்ணன், அதே மாதிரியாக வண்ணதாசன், அதே மாதிரி தீக்காசி என்று சொல்லப்படுகிற தீக்கா சிவசங்கரன், எத்தனை மனிதர்கள், இலக்கியம் சார்ந்த மனிதர்கள் இந்த திருநெல்வேலி சார்ந்த பண்பாடு, திருநெல்வேலி சார்ந்த வாழ்வியல், திருநெல்வேலி சார்ந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த சொற்கள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் படிக்க எல்லாவற்றையும் விட புதுமை பித்தன், தமிழ் சிறுகதை மன்னன் என்று சொல்லப்படுகிற புதுமை பித்தன், மேலும் இலக்கிய அமைப்பு என்கிற அமைப்பினுடைய செயலாளராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமை நம்முடைய சைவ சபையில் கூட்டம் நடத்துவோம், மாடர்ன் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் தொடர்பாக. அதில் அதிகமாக நாங்கள் பேசுவது புதுமை பித்தனை பற்றி. புதுமை பித்தன் யார் என்று சொன்னால்,
திருநெல்வேலியிலே வாழ்ந்து தமிழ் சிறுகதையிலே தடம் பதித்த ஒரு எழுத்தாளர் புதுமைப்பித்தன் அவர்கள். அவர் வாழ்ந்தது சாலைத்தெரு, நம்முடைய சென்னை சில்ஸ்க்கு ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய சாலைத்தெருவில் தான் வாழ்ந்தார். அரசாங்கத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அந்த தெருவானது புதுமைப்பித்தன் சாலை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. சாலை தெருவுக்கான பெயரை மாற்றியிருக்கிறோம், புதுமைப்பித்தன் சாலை. அப்போ ஒரு பக்கம் புதுமைப்பித்தன், வண்ணதாசன், வண்ண நிலவன், கலாப்ரியா, விக்ரமாதித்தன் என்று ஒரு பெரிய எழுத்தாளர்கள் இருக்கக்கூடிய ஆர்எஸ் ஜேக்கப், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக பழமையான எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஆர்எஸ் ஜேக்கப், ராசு நல்ல பெருமாள் அவர்கள், இவர்கள் எல்லோருமே தமிழ் இலக்கியத்திற்காக அவ்வளவு பாடுபட்டவர்கள். பீஸ்ரீ என்று சொல்லப்படுகிற அவங்களாம் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை, சித்திர ராமாயணம் என்று சொல்லப்படுகிற அதில் எல்லாருமே நமக்கான அஸ்திவாரத்தை அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய இளைஞர்கள் இன்னும் கூட அதிகமாக எழுதுவதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் நெல்லை என்பது தமிழினுடைய வேறாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் காரணமாக இருக்கிறது. சார், இப்போ நெல்லை மாவட்டம் அப்படின்றது தமிழினுடைய வேர் மட்டும் இல்லாமல் மத நல்லிணக்கத்தை உலகிற்கே உரைக்க சொல்லக்கூடிய ஒரு மண். அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு ஹிந்து மாணவனாக இருந்து ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் பயின்று ஒரு இஸ்லாமிய கல்லூரியில் வேலை பார்க்கும் பொழுது மத நல்லிணக்கம் அப்படின்றது உங்களை பார்த்து பலர் அறியலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் எவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்க? ஏன்னா சார், கந்தசஷ்டி கவசமாகட்டும், பல விழாக்களில் தொலைக்காட்சிகளில் நேரலைகளில் நீங்கள் உரையாற்றுறதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபாடோடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதற்கு காரணம் மீண்டும் என்னுடைய தந்தையார் தான். ஏன்னா அவங்க அனைத்து சமய கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவராக 30 ஆண்டுகள் இருந்தாங்க. திருநெல்வேலியில் நிறைய மத கலவரங்கள் எல்லாம் நடந்தது. இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் மேலப்பாளையத்திலும் மற்ற இடங்களில் நிறைய கலவரங்கள் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தையார், அப்புறம் எங்களுடைய தாளாளர் ஃபதூர் ரபானி சாஹிப், அதுக்கப்புறம் எம்ஓசி என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தினுடைய ஹாஜி ஜமால் முகமது சாஹிப், லண்டன் ஜமால், அப்புறம் எல்கேஎஸ் குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். எங்களுடைய சிறு வயதிலிருந்தே நாங்கள் அப்படித்தான் வளர்க்கப்பட்டோம். நீங்கள் சொன்னீங்க சஷ்டி விழாக்களில் எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாய்ப்புகள் சஷ்டி விழாக்களில் மட்டுமல்ல, பள்ளிவாசல்களிலும் மிலாது விழாக்களிலும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பேட்ட பள்ளிவாசலில் நபிகள் நாயகம் தொடர்பாக நான் 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை மிக நன்றாக கல்லூரி நாட்களில் அப்பவுமே நான் அறிய ஆரம்பித்தேன். இப்போது இஸ்லாமிய கல்லூரியாக இருக்கிறதுனால இதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாளையங்கோட்டை, மேலப்பாளையம், திருநெல்வேலி, இந்த 3 நகரங்களும் அடுத்தடுத்த நகரங்கள். இந்த 3 அடுத்தடுத்து இருக்குது. இந்த 3ஐயும் இணைக்கக்கூடியது தாமிரபரணி. இந்த ஒற்றுமையை நீங்கள் வேறு எங்கும் பார்க்க முடியாது. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், 2 விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவேன். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாந்தி, இன்னொரு விஷயம் சமாதானம். நான் பணியாற்றக்கூடிய சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் என்னுடைய நண்பர்கள் பேராசிரியர் முகமது அனீஃபோ இருக்கலாம், அல்லது எங்களுடைய முதல்வர் டாக்டர் சாதிக் அவர்களாக இருக்கலாம், எங்கள் செக்ரட்டரி ஃபதூர் ரபானி சாஹிப்பாக இருக்கலாம். ஒருவர் இன்னொருவரை சந்திக்கும் போது அவர்கள் வாழ்த்து சொல்லிக் கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவார்கள். அவங்க பதிலுக்கு அலைக்கும் சலாம். ரொம்ப நாளாக எனக்கு இதுக்கு பொருள் தெரியாமல் இருந்தது. நான் அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன பொருள் என்று சொல்லும்போது சொன்னார்கள், சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இப்போ சமீப காலமாகத்தான் நான் அதனுடைய பொருளை ஆழமாக உணர்கிறேன். இந்த உலகத்திலே டென்ஷன் என்கிற சொல் அதிகமாக வந்துவிட்டது. ஐபிஎல் மேட்ச்சில் கடைசி ஓவர் என்ன ஆகும் நமக்கு தெரியாதுன்னு காத்திருப்போம். அல்லது ஏடிஎம்மில் கார்டு போட்டுட்டு அந்த கார்டு பணம் வருதா இல்லையாங்கிறதுல கையை விட்டே உள்ளேருந்து எடுத்துருவோம். ரயில்வே கேட்டு போட்டிருக்கோம், ரயில்வே கேட்டுக்கு கீழே வெளியே குனிஞ்சு சைக்கிளை உள்ளே நுழைச்சி அந்த பக்கம் போவோம். ஒரு நிமிடம் தாமதிப்பதற்கு நாம் தயாரில்லை. அப்போ நாம் இவ்வளவு அவசரமான யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும்போது சாந்தி என்கிற சொல் தனி மனிதனுடைய அமைதி சார்ந்தது, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அமைதியாக நான் என்னுடைய வீட்டிலே இருக்கிறேன் என்பதே பெரிய வரம். இன்னைக்கு சமாதானம் என்பது தனி மனிதர்கள் சார்ந்தது. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கிறேன். என்னுடைய குரலுக்கு அல்லது உங்களுடைய குரலுக்கு நான் ஒத்துப்போகிற வரை 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என்னதுன்னா சண்டை முற்றி விடுகிறது. அப்போ சமாதானம் என்பது மற்றவர்களை மதித்தல். இந்த 2ம் தான் உயர்ந்தது என்று நினைத்து கொண்டு அதை எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தாங்க. எப்போது பகவத்கீதையிலேருந்து வசனங்கள் சொல்லித் தருகிறார்களோ அதுக்கு அடுத்து உடனடியாக பைபிள்லேருந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க, அப்புறம் திருக்குறள்லேருந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க. இந்த 3 நூல்களுமே எங்கள் வீட்டில் இருக்கும். ஒரு நாளும் நம்முடைய சமயத்தை பற்றியே நமக்கு தெரியாத போது இன்னொருவருடைய சமயத்தை பற்றி குறைத்து சொல்வதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தான்னு கேட்பாங்க எங்கள் அப்பா. எங்களுடைய வீட்டில் பாண்டிய வேளாளர் தெருவில் வருஷத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் கூட்டம் நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு சமயத்தவருடைய வீட்லேயும் அந்த கூட்டத்தை நடத்துவாங்க அப்பா. அதில் உருவ வழிபாடெலாம் கிடையாது. ஒரு விளக்கு மற்றும் ஏற்றி வைக்கப்படும்.
இஸ்லாமியர் ஒரு 10 பேர் இருப்பாங்க, இந்துக்கள் 10 பேர் இருப்பாங்க, கிறித்தவர்கள் 10 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு புனித நூலிலிருந்தும் வசனங்கள் வாசிக்கப்படும். ஆன்மா தேடும் ஆனந்தா போற்றி என்கிற ஒரு பாடலை எங்கள் அப்பா பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க எங்கள் அப்பா. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது திருக்குறானில் உள்ளது தானே பகவத்கீதையில் இருக்குது, பகவத்கீதையில் உள்ளது தானே விவிலியத்தில் இருக்குது, ஏன் வந்து சண்டையிடுகிறார்கள் என்கிற எண்ணத்தை ஆழமாக எங்கள் அப்பா அப்பவுமே பதிச்சிட்டாங்க. இப்போ வீட்டில் அந்த கூட்டங்கள் எல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு அந்த உணவு எல்லாம் பரிமாறும்போது எல்லோரும் ஒன்றாக இருப்பாங்க. இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், இந்துக்கள் என்கிற அந்த வேறுபாடே தெரியாது. இன்றைய இந்தியாவுக்கு எது தேவை என்று சொன்னால் அதுதான் வேறுபாடு. அதனால தான் இன்றைக்கு போய் சஷ்டி சூரசம்ஹார விழாவிலும் பேச முடிகிறது, பள்ளிவாசலில் போய் நபிகள் நாயகம் பற்றியும் பேச முடிகிறது. கிறிஸ்தவ நிறுவனங்களில் சர்ச்சில் கூடுவாங்க, கிறிஸ்தவ நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதரை பற்றி பேசணும்னு சொல்லுவாங்க. எங்கள் கல்லூரியில் நாங்கள் படிக்கும்போது இயேசுநாதருடைய மலைப்பொழிவு எனக்கு பாடமாக இருந்திருக்கிறது. உப்பு சாரமற்று போனால் பயனுண்டோ அவர் சொல்லுவார். யாரேனும் விளக்கை பொருத்தி மரக்காலுக்கு கீழே வைப்பார்களோ என்று அவர் கேட்பார். இதெல்லாம் படிக்க படிக்க எனக்குள்ளாக ஒரு பெரிய ஆர்வம். அது மாதிரி நபிகள் நாயகம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மைக்கேல் ஹார்ட் என்கிற ஒரு யூதர் உலகத்திலே தோன்றிய மனிதர்கள், கோடி மனிதர்களிடமிருந்து 100 மனிதர்களை அவர் என்ன பண்ணார்னா தெரிவு பண்ணி 100 பேர் என்கிற ஒரு புத்தகத்தை உருவாக்கினார். அந்த 100 பேர் என்கிற புத்தகத்தை உருவாக்கியவர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யூத சமயத்தை சார்ந்தவர். அவர் முதலிடம் யாருக்கு கொடுத்தாருன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த முதல் இடத்தை கொடுத்தார். என்ன காரணம்னு கேட்டால், என்ன சொன்னார்களோ அதன்படியாக நாயகம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்கிற அந்த குறிப்பு தருகிறார். இப்போ இதெல்லாம் படிக்கும்போது, அதுவும் ஒரு சதகத்துல்லா கல்லூரி என்கிற ஒரு கல்லூரியில் பணியாற்றும் போது எல்லாரையும் நான் பார்க்கிறேன். எல்லா சமயத்தவர்களும் அங்கே பணியாற்றுகிறார்கள். இப்தார் பார்ட்டி என்கிற அந்த நிகழ்ச்சி நடக்கும். சமய நல்லிணக்க விழா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நடத்துவோம். அந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா சாரதா காலேஜிலிருந்து அங்கே இருந்து அருட்தந்தையர்கள் வருவாங்க, சேவட்ஸ்லேருந்து அருட்தந்தையர்கள் வருவாங்க. எல்லோரையும் அமர வைத்து கொண்டு 3 சமயத்தினுடைய கருத்துக்களையும் சொல்லும்போது கேட்கும்போது மாணவர்களுக்கும் இன்றைக்கு அதையே தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பிள்ளைகள், அதாவது எங்களுடைய பாடத்திட்டத்தில், கல்லூரி பாடத்திட்டத்தில் 2வது பருவம் சமயத்தமிழ். அந்த சமயத்தமிழில் பார்த்தீங்கன்னா தேவாரம், திருவாசகம், ரட்சணிய யாத்திரிகம், தேம்பாவணி, இயேசுநாதருடைய கவிதைகள், இயேசுநாதரை பற்றிய வாழ்வியல் கவிதைகள், அதே மாதிரியாக சம்சுதாசின் கோவை அப்படிங்கிற மாதிரியான இலக்கியம், அதே மாதிரி சீரா புராணம், எல்லா இலக்கியங்களுமே வச்சுருப்போம். தமிழ் படிக்கக்கூடிய ஒரு தமிழ் மாணவனுக்கு எல்லா சமயங்களும் எங்களுக்கு தமிழ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து இது உயர்ந்த சமயம், அது அப்படிப்பட்ட சமயம் என்றெல்லாம் ஒரு நாளும் பகுத்து சொன்னதில்லை. இத்தனை ஆண்டுகளாக என்னுடைய தந்தையார் எனக்கு வகுத்து தந்த சமய நல்லிணக்கத்தை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். எந்த இடத்திலும் எந்த மேடையிலையும் இன்னொரு சமயத்தை குறைத்து பேசினான் என்கிற வரலாறு இருக்கக்கூடாது என்று என்னுடைய தந்தையார் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இந்தியாவினுடைய தேவையும் அதுதான். ஒரு அப்துல் கலாமை நினைக்கும் போது அவரை இஸ்லாமியர் என்று நினைத்து நாம் கொண்டாடவில்லை, மாறாக ஒரு மிகப்பெரிய மனிதநேயர் என்று நினைத்து நாம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால மதங்களை விட மனிதம் என்பது சிறந்ததாக இருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைய காலகட்டத்திலே கை கொள்ள வேண்டியிருக்கிறது. சார், இப்போ இறுதி கேள்வியாக வந்து ஒரு தமிழ் பேராசிரியர்கிட்ட இந்த ஒரு கேள்வியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் வந்து அதிகமாக இணையதளம் வாயிலாக வந்து புத்தக வாசிப்பு, தமிழ் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கணுன்னு அதிகமாக ஆர்வத்தோடு இருக்காங்க. இருந்தாலும் கூட பல மேடை பேச்சுகள் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா, புத்தகங்கள் வாசித்து பழகுங்க, அது பல அறிவு வளர்ச்சிக்கு உதவும், உடல் நலத்திற்கும் ஆரோக்கியமானதுன்றது பல விஷயங்களை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் இணையதளம் வாயிலாக மாணவர்கள் அனைவரும் அந்த இலக்கணம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது காலம் மாற மாற வடிவம் மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ சீவரப்பேரிக்கு பக்கத்தில் மருகால் தலைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மருகால் தலைக்கு நீங்கள் போனீங்கன்னா 2300 வருடங்களுக்கு முற்பட்ட தமிழி என்கிற எழுத்து சிற்பத்திலே செதுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பாறையில் செதுக்கியிருக்காங்க. அப்போ அன்னைக்கு வந்து என்ன ஊடகத்தில் செதுக்க முடியும்னா பாறைகளில் செதுக்க முடியும், ஏன்னா அதை அழிக்க முடியாதுங்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்பேடுகளில் செதுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓலைச்சுவடிகளில் பண்ணாங்க. இன்றைக்கு நவீன வடிவத்திற்கு நாம் வந்திருக்கிறோம், அதுதான் இணையம் என்பது. இந்த இணையம் தொடர்பான விஷயங்களில் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் கற்றுக்கொள்ள தொடங்கினேன். ஏன்னா ஒரு புதிய தொழில்நுட்பம் வரும்போது அந்த தொழில்நுட்பத்தோடு இயைந்து நாம் செல்லவில்லை என்று சொன்னால் காலம் நம்மை காணாமல் ஆக்கிவிடும். இப்போ திடுதிப்புன்னு பொது முடக்கம் என்பது வந்தது. யாரும் நினைச்சே பார்க்கல. எல்லோரும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசி பழகி கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய வீட்டுக்குள்ளாக முடங்கி போனார்கள். இப்போ இணையம் என்கிற ஒன்று இருக்க போய் தான் என்னுடைய பிள்ளைகளோடு நான் பேச முடிகிறது. என்னுடைய பிள்ளைகள் என்பது என்னுடைய மாணவர்கள், பாடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள். அது மட்டும் இல்லை,
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய என்னை இணையத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு நிகழ்ச்சியில் பேச வைக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி என்ன நடக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு மாடர்ன் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகிற நவீன தொழில்நுட்பம் வந்த பின்பாக அந்த நவீன தொழில்நுட்பத்தை இளைஞர்கள் கற்றுக்கொண்ட அளவுக்கு நம்முடைய தலைமுறை, அதாவது எங்களுடைய தலைமுறை கற்றுக்கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் குறைவு தான். இன்றைக்கி கூகுள் மீட்லேயோ அல்லது ஜூம்லேயோ ஏதோ ஒரு பிரச்சனைனா என்னுடைய மகனை கூப்பிடுவேன், அவனுக்கு 15 வயசு தான் ஆகுது, உடனடியாக அவன் அதை சரி பண்ணிடுவான். ஆனால் எனக்கு அதை சரி செய்ய தெரியாது. காரணம் என்னன்னு சொன்னால், என்னுடைய தலைமுறைக்கு அது அப்பாற்பட்டதாக இருந்தது. அவங்களுடைய தலைமுறை, அதாவது 2000க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பம் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த நவீன தொழில்நுட்பம் சார்ந்ததாக வந்ததுக்கப்புறம் தமிழை உலகளாவிய அளவிலே கொண்டு செல்லக்கூடிய முயற்சிகள் என்பது பரவலாக நடக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முகநூலில் நாங்கள் நிறைய குழுவில் இருக்கிறோம். அந்த முகநூல் குழுவில் ஆஸ்திரேலியாவில் இருந்து அன்புஜயா என்கிற ஒருவர் இருக்கிறார், ஜெர்மனியிலிருந்து சுபாஷினி மேடம் இருக்கிறாங்க, அதே மாதிரியாக நம்முடைய பிரான்ஸ் என்கிற இடத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அலெக்சிஸ் தேவராஜ் இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் நண்பர்கள் தான். இப்போ இந்த நண்பர்களிடம் கொண்டு போய் என்னை சேர்த்திருக்கிறது அல்லது அவர்களை கொண்டு வந்து திருநெல்வேலியில் நம்மோடு சேர்க்கக்கூடியது எதுன்னு கேட்டால் இணையம்தான். இப்போ இந்த இணையத்தின் மூலமாக இந்த உலகத்தமிழ் மாநாடு மலேசியா செல்லும்போது அந்த 2015 நான் நிறைய தமிழ் நெஞ்சங்களை பார்த்தேன். அமெரிக்காவிலிருந்தும் ஜெர்மனிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் கனடாவிலிருந்தும் வரக்கூடிய அவர்களுக்கு முன்னால் நாம் கூனி குறுகி நிற்க வேண்டியிருக்கிறது. என்ன காரணம்னா, பிறமொழி கலப்பில்லாமல் அவர்கள் அழகாக தமிழ் பேசுகிறார்கள். நம்ம மிக்ஸ் பண்ணி திங்க் பண்ணி ஸ்டடி பண்ணி ஈட் பண்ணி வாக் பண்ணி 10 பண்ணி வந்துடுது. அப்போ அவர்களை பார்க்கும்போது அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், தமிழை நீங்கள் அழகாக பேசுங்கள். என்கிற அந்த எழுத்து அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய குரல் தேர்வு குழுவினுடைய உறுப்பினராக இருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் என்னை கூப்பிடுவாங்க, டெல்லியிலேருந்து நியமிச்சிருக்காங்க. அப்போ அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கத்தில் அவங்க இருப்பாங்க, நாங்கள் இந்த பக்கத்தில் இருப்போம். ஓடுற நரியில் ஒரு நரி கிளநரி தான். இந்த வசனம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கும், இந்த வசனத்தை நீங்கள் விரைவாக சொல்லுங்கம்பாங்க. அதை வச்சு 100 பேர்லேருந்து 10 பேரை தெரிவு பண்ணி கொடுத்துருவோம். அப்போ இன்றைக்கு தமிழ் பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகள் சரியான உச்சரிப்போடு பேச வேண்டும் என்று சொன்னால் இணையத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். நான் சொன்ன மகாத்தமிழ் இணையம், பின்னாடி இருக்கக்கூடிய மகாத்தமிழ் இணையம் என்கிற காணொளி தடம், அதாவது யூடியூப் சேனல், அந்த சேனலை நான் எதற்காக தொடங்கினேன் என்று சொன்னால், இந்த பொது முடக்க காலகட்டத்தில் எதிர்மறையான கருத்துக்கள் எங்கே பார்த்தாலும், இறப்பு செய்திகள், நீங்கள் அதிகமாக பங்கேற்றது திருமண வீடாக இருந்திருக்காது, இந்த 7 மாதத்தில் அவனும் இறப்பு வீடாக இருந்திருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், அந்த வைரஸ், அந்த தீ நுண்மி, அந்த வைரஸ் என்கிற தீ நுண்மிங்கிற ஒரு சொல்லை என்னுடைய பிள்ளைக்கு வகுப்பின் மூலமாக நான் கற்றுத்தந்து விடுவேன். தினந்தோறும் கூகுள் மீட்டில் வகுப்பு நடத்தும் போது இன்றைய சிந்தனை யாராவது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவங்க இன்றைக்கி காலையில் கூட அருமையான ஒரு சிந்தனையை, சிவகராவினுடைய ஒரு சிந்தனையை ஒரு மாணவி சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் தயாரித்து வச்சுருப்பாங்க, நோட்டில் முதல் பக்கத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. சார் நம்மளை சொல்லுவாரான்னு காத்திருப்பாங்க, யாராவது ஒருவரை சொல்லுவேன், உடனே அவங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த மகாத்தமிழ் மூலமாக நான் பேசும்போது நிறைய மாணவ மாணவிகள் கேட்குறாங்க, நிறைய பேராசிரியர்கள் கேட்காங்க, கண்டம் கடந்து நாடு கடந்து இருக்கிறவங்க கேட்குறாங்க. இது எதன் மூலமாக முடிகிறது என்று சொன்னால் இணையத்தின் மூலமாக முடிகிறது. இன்றைக்கி ஒரு யூடியூப் இல்லைன்னா ஒரு மகாதேவன் பேசுகிற இந்த உரை இன்றைக்கி மயூரு டிவி மூலமாக இன்றைக்கி இன்னொரு இடத்துக்கு போய் சேருமா என்று சொன்னால் சேராது. மாறாக நாம் ஒரு சின்ன குடவிளக்காக மாறி போய்விடுவோம். குடவிளக்காக மாறாமல் ஒரு குன்றிலிட்ட விளக்கை போல் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய திறமைகளை, நீங்கள் கேட்டீங்க தன்னம்பிக்கை சொன்னீங்க, தன்னம்பிக்கை உடையவன் தனி மனிதர் இராணுவம் என்று அடிக்கடி சொல்லுவேன். அதாவது கோழி முட்டை இருக்குது, 23 நாள் அந்த பெட்டைக்கோழி அடை காய்க்கிறது. 23 நாளைக்கு முன்னாடி நீங்கள் போய் அந்த கோழி முட்டையை உடைச்சிங்கன்னா அந்த கோழி உள்ளே செத்து போயிடும். அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வந்ததற்கு பின்பாக உள்ளே இருக்கக்கூடிய கோழி குஞ்சுக்கு தன்னை சுற்றி ஒரு தடை இருக்கிறது என்று தெரிந்து தன்னுடைய சின்ன அலகால் தட்டி பார்த்து கொட்டி பார்த்து உடைத்து விட்டு அதுவாக உடைத்து கொண்டு வெளியே வரும்போது புது உலகத்தை அது சந்திக்கிறது. இதைத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது திட்டமிட தவறுகிறவன் தவறு செய்ய திட்டமிடுகிறான். சிவகராவினுடைய வாழ்க்கையை நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரியாக சிவநாடார் அவருடைய வாழ்க்கை, நம்முடைய நெல்லை மாவட்டத்திலே பிறந்து நம்ம திருக்குறுங்குடிங்கிற ஊரில் பிறந்து டிவிஎஸ் என்கிற நிறுவனத்தை உருவாக்கி டிவி சுந்தரமையங்கார், நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம சரவணா செல்வரத்னம் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நெல்லை பகுதியை சார்ந்தவர்கள். அவங்க எத்தனையோ பெருமக்களை சொல்ல முடியும். வசந்தகுமார் சார், இவர்கள் எல்லோருமே முயற்சியினுடைய முத்துக்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய முயற்சியின் மூலமாக முன்னேறி இன்றைக்கு பெரிய பெரிய ஆட்களாக வந்து கொண்டிருக்கிறவர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொன்னோம் என்று சொன்னால் மிகச்சிறந்ததாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள் சாதிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். வேறு ஒன்றும் இல்லை. சரியான சேனலில் அவங்களை கொண்டு போகணும்னு சொன்னால்
அவர்களால் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வர முடியும். அதைத்தான் இந்த கல்லூரியில் நான் 23 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். சதகத்துல்லா அப்பா கல்லூரிக்கு வேலைக்கு சேர்ந்தது ஜூலை 10, 1998. இந்த நாள் வரை டீன் ஆஃப் ஆர்ட்ஸ் என்ற கலைப்புல முதன்மையராக, இதுக்கு முன்னாடி 16 வருடம் இளைஞர் நலத்துறையினுடைய பொறுப்பாளராக நான் இருந்திருக்கிறேன். அந்த காலகட்டங்களில் நாங்கள் உருவாக்கிய பிள்ளைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களாக ஊடகத்துறையில் இருந்துட்டுருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ் பேச்சு மூச்சு அந்த நிகழ்ச்சி, அதே மாதிரியாக சுகா, எழுத்தாளர் சுகா என்கிற நம்முடைய திருநெல்வேலியிலே பிறந்து இன்றைக்கு நிறைய சாதனைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனராக இருக்கக்கூடிய சுகா அவர்கள், அதே மாதிரியாக அல்ருஃபியான் என்கிற இசையமைப்பாளர், நிறைய பேர் எல்லோரையும் உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை கல்லூரி எனக்கு வழங்கியது. அதுதான் குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதை நான் ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் நிறைவானதாக நினைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக சார். இறுதியாக நமது இலக்கண இலக்கியத்தையும் தமிழையும் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நமது நெல்லை மாவட்ட மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது? நெல்லை மாவட்டம் என்கிற இந்த மாவட்டத்தை சொல்லும் போதெல்லாம் எல்லோரும் என்னுடைய பிள்ளைங்களாம் கேட்பாங்க, அப்போ என்னப்பா திருநெல்வேலியில் அப்படி என்னப்பா இருக்கும்பாங்க. திருநெல்வேலியில் திருநெல்வேலி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். திருநெல்வேலியில் அல்வாவுக்கு மட்டுமல்ல, திருநெல்வேலி ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்லுகிறோம். அதாவது மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் படிக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாகவே 150 ஆண்டுகளுக்கு முன்பாக பள்ளிகளையும் கல்லூரிகளையும் தொடங்கிய மாவட்டம் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம். பாளையங்கோட்டையில் நீங்கள் மிக பழமையான சவேரியார் மேல்நிலைப்பள்ளி, சாராள் தக்கர் மேல்நிலைப்பள்ளி, தூய யோவான் மேல்நிலைப்பள்ளி, மாத்தீத்தா இந்து மேல்நிலைப்பள்ளி, பாரதியார், புதுமை பித்தன், வாவு சிதம்பரனார் என்று மிகப்பெரிய மேதைகள் எல்லாம் படித்த நம்முடைய மாத்தீத்தா மேல்நிலைப்பள்ளி, அதே மாதிரி மேரி சார்ஜன் மேல்நிலைப்பள்ளி, கத்தீட்ரல் மேல்நிலைப்பள்ளி, சாப்டர் பள்ளிகள் என்று எல்லா பள்ளிகளினுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அது மாதிரி 100 ஆண்டுகளுக்கும் முன்பாக உருவான கல்லூரிகள் நெல்லையில் அதிகம். நம்முடைய சாராள் தக்கர் கல்லூரி, அது மாதிரி தூய யோவான் கல்லூரி, சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், சதகத்துல்லா அப்பா கல்லூரி இந்த ஆண்டு 50வது ஆண்டினை பொன்விழாவை கொண்டாடுகிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஏழைக்கு எழுத்தறிவிப்பதற்காக எத்தனை பெருமக்கள் உழைத்திருக்கிறார்கள். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல. திருநெல்வேலி என்று சொன்னால் முதல்ல எனக்கு கல்வி நினைவுக்கு வருகிறது. ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால், மிக பழமையான நிறுவனங்கள். அடுத்ததாக திருநெல்வேலி என்று சொல்லும்போது அல்வா நினைவுக்கு வருகிறது. இந்த அல்வாவை பற்றி கூட நாம் நிறைய பேசும்போது நான் முகநூலில் ஒரு குறிப்பு எழுதியிருந்தேன். முதல்ல அல்வாவை கொண்டு வந்தது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அவங்க தான் அங்கே வந்தாங்க. இங்கிருந்து கொண்டு சொக்கம்பட்டி ஜமீன் என்ன செய்கிறாருன்னா, இங்கிருந்து அங்கே காசி யாத்திரை போகிறார். போயிட்டு அங்கே வருகிற வழியில் அந்த ராஜஸ்தானுக்கு போகிறாரு. அங்கே அந்த மக்கள் அல்வா செய்கிறாங்க. அந்த அல்வா இவருக்கு ரொம்ப பிடித்து விடுகிறது. அங்கே பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம திருநெல்வேலியில் நீங்கள் தங்கலாமா என்று சொல்லி அப்படி வந்த பிஜிலி சேட்டுடைய குடும்பம் தான் இந்த அல்வா என்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா சந்திரா ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லுவார்கள், சந்திரா, பிரேமா, இந்த 2 பேர் தான், இந்த 2 பெண்மணிகள் தான் முதலாக அல்வாவை திருநெல்வேலிக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கும் அவர்களுடைய பழைய கடை நம்முடைய சாலகுமாரசாமி கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்த்தாப்புல சந்திரவிலாஸ் ஹோட்டல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய கடை இன்னும் இருக்கிறது. இங்கிருந்து கொண்டு அங்கே டவுனுக்கு, பேட்டைக்கு, நூற்பாலைக்கு செல்லும்போது அப்போ இந்த பாலம்லாம் கிடையாது. வேலைக்கு செல்லுகிறவர்கள் ஒரு 50 அல்வா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பால் குடித்து விட்டு செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படித்தான் அல்வா என்பது திருநெல்வேலிக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறம் இருட்டுக்கடை அல்வா வந்திருக்கு, அதுக்கப்புறம் சாந்தி ஸ்வீட்ஸ் வந்தது. இதெல்லாம் அல்வாவினுடைய வரலாறு ஒரு பக்கத்தில் பார்க்கலாம். இன்னொரு பக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியாக இலக்கியம் என்று வரும்போது புதுமை பித்தனிலே தொடங்கி இன்றைக்கு வண்ணதாசன், வண்ண நிலவன் வரைக்கும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய இலக்கியத்தில் பார்க்கும்போது திருநெல்வேலி. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்பான மக்கள் நிறைந்த மாவட்டமாக நம்முடைய மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல தமிழ் பேசக்கூடிய, தமிழ் நெஞ்சங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக நம்முடைய மாவட்டம் இருக்கிறது. தொழிலதிபர்கள் என்று சொன்னால் தொழில்துறையில் இன்றைக்கு சாதித்து கொண்டிருக்கக்கூடிய, நான் சொன்ன டிவி சுந்தரமயங்கரில் ஆரம்பித்து எங்களுடைய கல்லூரியினுடைய தாளாளர் அல்ஹாஜி தைஸ் ஃபதூர் ரபானி சாஹிப், அவங்க நிறைய பேர் இன்றைக்கு நிறைய தொழிலதிபர்கள் இன்றைக்கு புதிய இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா. அதோடு மட்டுமல்ல, அன்பான மக்கள் இன்றைக்கும் கூட உபச்சாரம் என்று சொல்லப்படுகிற திருநெல்வேலியினுடைய வரவேற்பைத்தான் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கு. தலைவாழை இலை போட்டு 5 வகை நிலங்களும் உள்ள ஒரே மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தான். இப்போ தான் தென்காசி பிரிந்திருக்கிறது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 நிலங்களும் உள்ள மாவட்டம் நெல்லை மாவட்டம் தான். திருச்செந்தூர், தூத்துக்குடி, அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய குற்றாலம் எல்லாமே ஒன்றிணைந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது. சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு எடுத்து பாருங்கள், அங்கும் திருநெல்வேலி மாவட்டம் தான்.
நம்முடைய தாமிரபரணியினுடைய கரையோரத்தில் இருக்கக்கூடிய தைப்பூச மண்டபம் என்கிற அந்த மண்டபம் வெள்ளம் வந்ததுன்னா மேலே பார்த்தீங்கன்னா அது சங்கு மாதிரியாக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அதனுடைய சத்தத்தை கேட்டுவிட்டு வெள்ளமானது எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கக்கூடியது. அந்த மண்டபத்தின் மீது நின்று கொண்டு சுப்பிரமணிய சிவாவும் வாவு சிதம்பரனாரும் மேலே நின்று கொண்டு பேச கீழே மணல்வெளியிலே 1,00,000 பேர் இருந்து கொண்டு மைக்கே இல்லாமல் கேட்டிருக்காங்க. பாரதியார் வாழ்ந்த மண் நம்முடைய திருநெல்வேலி மண். வாவு சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, அதே மாதிரி கண்ணியத்திற்குரிய காகிதமேலத் சாஹிப் பேட்டையில் பார்க்கும்போது சுதந்திர போராட்டத்தின வீரபாண்டிய கட்டபொம்மன், நெற்கட்டும் செவலில் பார்த்தீங்கன்னா பூலித்தேவன், இத்தனை அற்புதமான மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய மண் எது என்று சொன்னால் நம்முடைய நெல்லை மாவட்டம் சார்ந்த மண் தான். நவ திருப்பதிகள், நவ கைலாயங்கள் எல்லாமே நெல்லை மாவட்டம் தான். உலகத்தினுடைய ஆதி நாகரிகமாக இருக்கக்கூடிய தாமிரபரணி நாகரிகம் என்று சொல்லுகிறோமே, அந்த நாகரிகத்தினுடைய பெருமக்கள் நாம் தான். 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே திருநெல்வேலியில் அவர்கள் ஒரு நாகரிகம் பண்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோமே, அந்த நாகரிகத்திற்கும் பார்த்திங்கன்னா தொல்லியல் துறையிலையும் நெல்லை தான் இருக்கிறது. எல்லாவற்றிலும் நெல்லை எல்லையாக இருந்து கொண்டிருக்கிறது. தித்திக்கும் திருநெல்வேலி என்று சொல்லுகிறோம். நம்முடைய திருநெல்வேலி என்கிற அந்த பெயர் சொல்லும்போது அதற்கான வரலாறெல்லாம் சொல்லுவாங்க. சிந்து பூந்துரை என்கிற அந்த பெயரை வைத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞானசம்பந்த பெருமான். 7ஆம் நூற்றாண்டிலே திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தர சம்பந்தர் என்று சொல்லப்படுகிற நால்வரிலே திருஞான சம்பந்தர் திருநெல்வேலிக்கு வருகிறார். தாமிரபரணி கரையில் பூக்கள் சிந்தி கிடைக்கின்றன. சிந்து பூந்துரையில் நம்ம இன்றைக்கு ஜானகிராமுக்கு எதிர்த்தாப்புல உள்ளே போகிறோமே, அந்த பகுதியில் தாமிரபரணியினுடைய கரையோரத்தில் பூக்கள் சிந்தி கிடைக்கின்றன. சிந்து பூந்துறை என்று பெயர் வைக்கிறார். அங்கே சென்று நெல்லையப்பர் கோயிலுக்கு போகிறாரு. நெல்லையப்பர் கோயிலில் போய் அவர் தேவாரப்பதிகம் பாடுகிறார். திருநெல்வேலி உரை செல்வர்தாமே, பக்தியிலையும் பார்த்தீங்கன்னா நாம் தான் முதலாவதாக இருக்கிறோம். அதனால் நம்முடைய மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் நெல்லைக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் பெருமை அடைகிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய வளர்ச்சி என்பது அறிவியலிலும் விஞ்ஞானத்திலும் நெல்லை சு முத்து என்கிற அந்த மனிதர் இன்னும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் அறிவியல் துறையில். ஆக இப்படிப்பட்ட மாவட்டமாக நம்முடைய மாவட்டமானது இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சார், உங்களுடைய இனிமையான நேரத்தை எங்களுக்காண்டி ஒதுக்கி தந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நல்ல நிகழ்வை ஒருங்கிணைத்து தந்த மயூரி தொலைக்காட்சிக்கும் நண்பர் ரொம்ப அழகான கேள்விகள், அதாவது ரொம்ப அழகான உச்சரிப்பில் எளிமையாக எந்த குறுக்கீடுமே செய்யாமல் ரொம்ப அருமையாக வினாக்கள் கேட்ட நண்பருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் விட இதை பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தமிழால் எப்போதும் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக சார், மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் இசைமுத்து. நன்றி. நன்றி.